भुवन विदितं पापमार्गाद्विरक्तिं सत्संगं सत्कथाया श्रवणमपि सदा देवि दत्त्वा कृपाब्धे विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यं त्वत्पादपद्मं न विविधकुसुमैः पूजितं जातु भक्त्या गातुं नैवागमीशे जडबधिरलसत् स्वगुणान् दिव्यपद्यैः मुखे सेवाविहीनेऽप्यनुपमकरुणाम् अर्भकेऽम्बेव कृत्वा विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यं कान्त्याद्या सम्पदो मे वितरशुभकरी नित्यतद्भिन्नबोधं वैराग्यं मोक्षवाञ्छामपि लघुकलय श्रीशिवासेव्यमाने विद्यां दीप्तादियोगी प्रवरकरसरो विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यं सच्चिद्रूपात्मनो मे श्रीमनरञ्जनान्यासु मातः सम्पाद्यस्तान्तमेतद्रुचियुतमनिशं निर्विकल्पे समाधौ वरगृहविलसत् चक्रराजासनस्ते सत्वरं देहि मह्यं विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यं हर हर नमः पार्वतीपतये யாருன்னு பார்ப்போம். ஓகே, இது இல்லை. ஹரிஷி அமைச்சிருக்காரா உனக்கு? அமைச்சிருக்காரா இல்லை? என்னோட எனக்கு பார்க்கவா? ஹரிஷ்ஜி வந்திருக்கு பேர். இருக்கா தெரியல. பிரபஞ்சமே கிடையாது சொல்லி சாந்தம் சிவம் துவைதம் என்று சொன்னார் ஆத்மாவை. இந்த ஆத்மா காரிய காரண விலட்சணம், காரியவாதம் காரணவாத விலட்சணம் சொன்னார். இந்த அத்வைத பிரகரணத்துல ஆச்சாரியார் அத்வைதம் என்கிற வேர்டு எடுத்துட்டு ப்ரூவ் பண்றார் முத்தியத்துவத்தை. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேரால ஆச்சாரியார் துவைதம் ஒரு சம்சாரம் சொல்றாரு. சம்சாரம் மீன்ஸ் ஆங்கர், துக்கம், ராகம், துவேஷம், ஆங்ஸைட்டி. இதை கடக்கிறதுக்கு ஒரே வழி அத்வைதம், அதுதான் சத்தியம். நாம் வேற பகவான் வேற சொல்றது அத்வைதம். அதுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த சொல்யூஷன் அத்வைதம் தான். ஜீவாத்மா பரமாத்மா டிவிஷன் தான் துவைதம். அத்வைதம் டிவிஷன் இல்லாதது அத்வைதம். ஏகம் அந்த துரியம் பிரம்மன், நிர்விகாரத்துவம் காரிய காரண விலட்சணம், சவிகாரத்துவம் சம்சாரம் பயம், இதுதான் துவைதம். சம்சாரம் உபாசனா அபிஷேகம் தியானம் எல்லாமே சாதனம் தான். நம்மளோட இந்த கோலான இந்த ஞானத்தை அடையறதுக்கு ஒரு சாதனம் தான். இந்த துவைதத்துல இருக்கிறவரோட நிலை பரிதாபத்துக்கு கூறினது அவர்கள் கிருபணர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கிருபணத்துவத்தை கடக்கிறதுக்கு அகார்பண்யத்தை தெரிஞ்சுக்கணும். அகார்பண்யம்ங்கிறது மோட்சம். நான் தான் ஆத்மாங்கிறது அகார்பண்யம்.
அது தெரிஞ்சுக்கிறது கார்பண்யம். எப்படி கடாகாசமும் மகாகாசமும் ஒன்று தானோ அது மாதிரி தான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இருக்கிறது ஒரு ஆகாசம் தான். ஒரு குலாலன் எப்படி ஒரு கடத்தை கிரியேட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பாட் ஸ்பேஸும் கிரியேட் ஆகுதோ அது மாதிரி தான் பரமாத்மா ஜீவாத்மா. ஜீவாத்மா வாட்சியார்த்தம், பரமாத்மா லட்சியார்த்தம். இருக்கிறது ஒரு ஆகாசம் பரமாத்மா, உபாதி தான் வேற ஆகுது. ஸ்பாட் ஸ்பேஸ் என்பதே கிடையாது, இருக்கிறது ஒரு ஆகாசம் தான். ஆகாசம் மர்ஜ் ஆகிறது என்பது சும்மா ஒரு வேர்டு மாதிரி தான். ஆக்சுவலாக ஒரு மர்ஜோ ஒன்றும் கிடையாது. சிருஷ்டி என்பது வெறும் ஒரு தோற்றம். ஆத்மாவுக்கு ஜனனமும் கிடையாது, மரணமும் கிடையாது. என்ன இருக்கோ அது ஆத்மா தான். ஜீவாத்மா பரமாத்மா டிஃப்ரென்ஸும் ஒன்றுமே கிடையாது. எந்த விதமான தோஷங்களும் எப்படி ஆகாசத்தை பாதிக்கிறது இல்லையோ அது மாதிரி உபாதி தோஷங்களும் துரியத்தை பாதிக்கிறது இல்லை. துரியம் எப்பவுமே பியோர் தான். ஜெகத் என்பது ஒரு தோற்றம், அப்பியரன்ஸ் தான். மாயா சக்தியினால ஜெகத் தோன்றுகிறது. நம்ம ஆத்மா மேல அனாத்மாவோட அட்ரிபியூட்ஸ் தோஷங்கள் ஆத்மா மேல ஆரோபம் பண்றோம். ஆத்மா இந்த பாடியோட பார்ட் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஆத்மா இண்டிபெண்ட். ஆத்மா பாடி ஃபுல்லாக வியாபிச்சிருந்து பாடி இருந்தாலும் இல்லைனாலும் ஆத்மா இருக்கு. அது அஜாதம். எப்படி பாட் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணினதில்லோ அது மாதிரி தான் ஆத்மாவும் அஜாதம். காஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மித்யா தான். ஆச்சாரியர் ஸ்ருதி பிரமாணத்தினால இது சொல்றார். ஆத்மா இந்த பஞ்ச கோஷங்களுக்கு வேறாக இருக்கு. வேதங்களோடு பரமமான கோஷங்கள் என்ன என்றால் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். இது மகா வாக்கியங்கள் மூலியமாக நன்னா எஸ்டாப்ளிஷ் ஆவது. எந்த செப்பரேஷனோ டிவிஷனோ கிடையாது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கும் எந்த டிவிஷனும் கிடையாது. எங்க நம்ம துவைதத்தை பார்க்குறோமோ அதுதான் நம்மளோட சம்சாரம். ஆச்சாரியர் ஸ்ருதி யுக்தி பிரமாணங்கள் வச்சுட்டு அத்தியாரோபம் அபவாதம் பண்ணி இருக்கிறது பிரம்மம் ஆத்மா மட்டும்தான். சிருஷ்டி என்பதே கிடையாது. வெறும் ஒரு அப்பியரன்ஸ் தான் சொல்றான். சிருஷ்டியை பற்றி ஒரு அப்பியரன்ஸ் தான் சொல்றான். காரண காரியம் கிடையாது. மாயினால இந்த சிருஷ்டி வந்திருக்கு. வேதம் அனுகம்பையினால எல்லா விதமான அதிகாரிகளுக்கும், உத்தமம் மத்தியமம் மந்தம் அதிகாரிகளுக்கு உபாசனா தியானத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து உத்தம அதிகாரியாக்கி இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை டீச் பண்றது. துவைதத்தை நிஷேதம் பண்ணி அத்வைதம் தான் இருக்கு, அதுதான் சத்தியம், எந்த விதமான பேதமும் கிடையாது. ஏகம் அத்வைதம், எந்த விதமான சண்டையும் வைருத்தியமும் கிடையாது. அத்வைதத்துக்கு மட்டும்தான் வைருத்தியம் கிடையாது. இங்க இப்போ சித்தமா இருக்கிறது மோட்சம் பரமார்த்தம். எப்படி அக்னியோட சுரூபம் சூடாக இருக்கிறதோ அது மாதிரி ஆத்மாவோட சுரூபம் அஜாதம் அமிர்தம், காரிய காரண விலட்சணம். காலிகா 31 ஆச்சாரியா சாதனா அதுக்கப்புறமா அதோட பலத்தை சொல்றார். மனசு தான் துவைதத்தை உண்டு பண்றது. அதுல அவனிபாவம், அவனிபாவம்னா என்ன? மனோநாசத்தை சொல்றது, மாஸ்டரி ஆஃப் மைண்டை சொல்றது. சம்சாரம் துவைதத்தை ஜெயிக்கிறதுக்கு, சம்சாரம் அப்புறமா அந்த துவைதத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா அத்வைதம். அத்வைத தர்சனம் மனோநாசம். ஞானத்தை வச்சுட்டு மனோநாசம் பண்ணலாம். வித் த ஹெல்ப் ஆஃப் குரு சாஸ்திர உபதேசம் ஆத்ம ஞானம் அடைஞ்சு மைண்ட் ஆல்சோ இஸ் அன் ஆத்மா. மைண்டு துரியம் தான் சொல்றது அமனிபாவம். மனசோட உண்மை மனசுல ஏற்பட்டு மனசு உண்மையிலே ஆத்மா என்று தெரிஞ்சுக்கிறது தான் அமனிபாவம். காலிகா 36 துரிய லட்சணத்தை சொல்றான். துரியம் பர்த்லெஸ், அஸ்வப்னம், சூக்ஷ்ம சரீர ரகிதம், காரண சரீர ரகிதம், அவஸ்தாத்ரய சாட்சி, நிர்குணம், அரூபம், அஸ்பர்ஷ யோகம். அரூபம் சொல்லி அஸ்பர்ஷ யோகம் ஞான யோகத்தை சொல்லி நம்மளோட ஆப்ஸ்டக்கிள்ஸ் துதுர்ஷகா சொல்லி ஆத்ம ஞானிகளுக்கு பயம் சம்சாரம் கிடையாது, அதை கிராஸ் பண்ணுவார்கள். நிதித்தியாசனத்தையும் சொல்றார். ஞான யோகத்தை அடைஞ்சு சாதனா சதுஷ்டத்தை அடைஞ்சு நிதித்தியாசனத்தை சொல்லி ஆச்சாரியார் நம்மளோட மைண்டை கஷாய அவஸ்தா ராகத்வேஷங்களை எல்லாம் நீக்கி வைராகியத்தோட அலர்ட்டாகவே இருக்கணும். பிரம்மாபியாச நிதித்தியாசனம் சமானி அபியாச நிதித்தியாசனத்தை சொல்றார் ஆச்சாரியர். மனசு பிரம்மனாக எப்பவுமே மனசு பிரம்மனாகவே இருக்கும். எந்த டிரான்சாக்ஷன் இருந்தாலும் அது பிரம்மன் தான்.
அதுக்கு வேறாக ஒன்றும் இல்லை என்று தெரியத்த நம்மளுக்கு நம்ம அபயம் ஃப்ரீடம் கிடைச்ச நம்மளுக்கு வேறாக ஒன்றுமே கிடையாது. இருக்கிறது பிரம்மன் துரியம் நான் என்று ஆத்மனிஷ்டையோடு இருக்கணும். நான் என்றால் பாடி மைண்ட் ஐடென்டிட்டியை நீக்கி நான் பிரம்மன் அத்வைதமாக இருக்கேன். பிரதம பாதம் துதிய பாதம் துதிய பாதம் கிடையாது. இருக்கிறது பிரம்மம் ஆத்மா துரியம். இதுதான் இந்த அத்வைத பிரகரணத்தில் சொல்றது. ஹரியோம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. முதல்ல ஒரே ஒரு வேர்டு மட்டும் அத்வைத்தத்தை சொல்லி மித்தியாத்துவத்தை நிச்சயம் பண்ணுறாரு அப்படிங்கிறார். மித்தியாத்துவத்தை நிச்சயம் பண்ணலைங்க, அது பண்ணியாச்சு. அது மட்டும் சின்ன கரெக்ஷன். நான் அவட்டையும் சொல்கிறேன், நீங்களும் நோட் பண்ணிக்கணும். கிளாஸுக்கு முன்னாடி ஒன்று எடுப்போம். நம்ம கணேஷ் ஜி அமைச்சிருக்காரா? கணேஷ் தெரியல, கணேஷ் அமைச்சிருக்காரா? பார்க்குறேன், நானும் பார்க்குறேன். எனக்கு அமைச்சிருக்காரான்னு இல்லையே, அனுப்பலையா? கணேஷ் யாருக்காவது அமைச்சிருக்கால? இல்லைல்ல, பாருங்க. எனிவே ஐ வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட். வந்தாருன்னா கிளாஸ்க்கு அப்புறம் அவனுக்கு கிடைக்கும். ராஜேஸ்வரி ஜி, ராஜேஸ்வரி ஜி, ராஜி, ஆமாம் ராஜி ஜி. அவள் எங்கே எனக்கு அமைச்சிருக்கணுமா? இங்கே ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். இதுதானா? ஒரு நிமிஷம், எனக்கு அனுப்பிச்சிருக்கா இதுதானான்னு பார்க்குறேன். அஜித் கணேஷ் இது இருக்கா? பாருங்கள், நீங்கள் பாருங்கள். என்கிட்ட இருக்குது, ராஜீவ் இது இருக்குது. பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு பார்த்து. Which means never born, never came into being. If something never came, where is the need to negate it? Yet, Acharya dedicates a major portion of the text to Ajativadam to prove his declaration. The teaching methodology is to accept misconceptions, justify and then negate them. This journey is to understand Ajatam and that only one thing remains, Iruppu. The 48 Karikas include an introduction, Ajativadam, Atmalakshanam, Nitidhyasanam and Upasamharam. Karika 1 and 2 are Pratigna Karikas where Acharya criticizes Vyakshamaha, Upasakas as Kripanas. Upasanas are to be stepping stones to reach Advaitam, which is Karya Karana Vilakshanam, Turiyam, Akaryam, Akaranam, Advitiyam. Acharya introduces 2 new words in Karika 2 denoting Atmalakshanam, Samatam and Ajatam. From Karikas 3 to 30, we look at Ajativadam. Karika 3 to 9, Yuktya Jiva Nishedam, using the Drishtantam of Ghatakasha, pot space and Mahakasha, total space. Let us assume that pot space is equal to Jivatma and Mahakasha is equal to Paramatma to rectify our understanding of 5 main misconceptions. Mahakasha or Paramatma is a divisionless whole, Sarvavyapi. Only the pot or the Jiva body was introduced or born into this and came into being. Hence, Jivatma has no Utpatti as Paramatma is all-pervading. Likewise, when Nasha of the pot or body happens, the pot space or Atma is unaffected as Paramatma is Avyayam. Further, dosha or impurities are attached only to the pot or the Jiva body. Paramatma is untainted. No lipyate, Bhagavad Gita 13.32. Nama, Rupa and Karma make a Jiva body Viseshaha. These qualities do not affect the Paramatma, which is Nirgunam. Lastly, the Jivatma and Paramatma have only Aikya Sambandha,
In the words of Swami Chinmayananda, a relationless relation. Therefore, Jivatma is Ajatam. Karika 11 to 14, Shrutya Jiva Nishedam. Taittiriya Upanishad declares that consciousness, Tesham, pervades the entire Panchakosha starting from Prasadaya. Outside consciousness, Brahman or Paramatma, and the inside consciousness, Jivatma or Samprakshitaha, Karika 11, are identical. Therefore, Jivatma is Ajatam. Additionally, Mahavakyas of various Upanishads also substantiate this. Next, the Madhu Brahmana of Brihadaranyaka Upanishad compares microcosms and macrocosm and say that they are both identical though they have different names. Therefore, Jivatma is Ajatam. We move on to Jagat Nishedam, Yuktya Jagat Nishedam in Karika 10 using the Swapna Drishtantam. In a dream, the Jiva's Nidra Shakti conjures experiences which are real to the dreamer, but Jagrat Avastha exposes the truth of the dream. Same logic is used for Jagat Srishti. Atma Maya Shakti projects Samgata or body-mind complex. Just as Swapna experiences are unreal, the Visarjita of Atma Maya in Jagrat are also Mithya, though they may appear Adikya, superior, or Samya, equal in comparison. Just as Jagrat Avastha shows the truth about the dream, Jnana will show the truth about Jagat. From the standpoint of Jagrat, transactions are real for Vyavaharikam, and from the viewpoint of Turiyam, these appearances are Mithya. Thus, Jagat Srishti is Ajatam. Karika 15 to 30 deal with Shrutya Jagat Nishedam. The Vedas expound Srishti, Kodita, out of Anukampaya for seekers of Trivida ashramas to pursue Advaitam. At the same time, Vedas are Nishchitam that Jagat Srishti is Ajatam as seen in Karika 23, Srijyamani. Gaudapada negates Shunyavadam, Karika 28, and cites several Shravana Pradhana Shruti mantras of various Upanishads and Yukti Yuktam to demonstrate that there is no plurality, nothing beside the Brahman. Therefore, Shruti affirms that Jagat is Ajatam. Karikas 31 to 39, Acharya deals with remedies for samsara and reiterates Atma Lakshanam for reinforcement or Jnana Urjitam and support for Nitidhyasanam. Mind alone is the cause for bondage and hence Mano Nashaha must be done, says Acharya. This is not a physical destruction but an intellectual activity where one reduces the mind to a non-mind or a non-mind and masters the mind by developing Amani Bhava, Karika 32. In Amanastam, the ignorant mind is replaced with Jnana. The concept is the same as Rajju Sarpa Drishtantam. Acharya brings in two new terms for Atma Jnana, Asparsha Yogam, Karika 39 and Atma Satya Anubodha, Karika 32. This is Turiyam or Ajati Jnana, which is Asangaha or the relationless I. Asparsha Yoga is freedom from all bandham, eliminating duality. It is Durdarshaha, not easily perceived by Sarva Yogis, and it may produce fear or bibhyati in them. But for a jnani, Asparsha Yoga is the way to be secure with one's own self. Nitidhyasanam is the pathway to Asparsha Yogam as given in Karikas 40 to 47. Nitidhyasanam means to assimilate the essence of Vedantic teaching through Anismritya, to be clear that Dvaitam is samsaram, to use Sambhodaya to wake up the Ajnani mind, to aim for Samapraptam and Manonigraha, and to remove Aninganam and Anabhasam to become a Nishpanna Brahman. Nitidhyasanam by diligent Sarva Yogis is compared to Kushagrena Ekabinduna, Karika 41, to bring about a disciplined mind, Negru Niyat, Karika 42. This teaching is meant for the Madhyama Adhikari who can choose from several methods of Nitidhyasanam, but Acharya makes special mention of Samadhi Abhyas. Acharya lists out the various obstacles and suggests remedies for a Nischala mind. The Jnana Phalam includes Akshaya Shanti, Uttama Sukham, Dukkha Shayaha, Manonashaha, Amanastam, emotional benefits and Brahmasthiti. Upasamharam Karika 48 says, Turiyam is the highest reality.
Understand Ajatam, strive for Amani Bhava, seek Advaitam or Asparsha Yogam through Nithidhyasanam. Above all, know that Atma Satya Anubodha is impossible without Vedanta, Shastra, Guru Upadesham. Hari Om. Thank you. Very good. Class ku pola. Kya karta? Om, kya karta? Om Sadashivasamarambham Shankaracharyamadhyamam Asmadacharyaparyantam Vande Guru Paramparam Shruti Smriti Purananam Alayam Karunalayam Namami Bhagavatpada Shankaram Lokashankaram Shankaram Shankaracharyam Keshavam Badharayanam Sutra Bhashya Krutau Vande Bhagavantau Punah Punaha Ukarasvandakaro Vai Ukarastanivartakaha Andhakara Nirodhitva Gururitya Vidhiyate Murti Bheda Vibhagine Vyomavatyapta Dehaya Dakshina Murtaye Namaha Om Bhadranganne Vishrunuyama Devaha Bhadram Pashyemakshabiryajatraha Stirairangaihi Tushtuvagum Sastanobihi Vyashema Devahitam Yadayuhu Swasti na Indro Vridhashravaha Swasti na Pusha Vishwavedaha Swasti na Starksho Arishtanemihi Swasti no Brihaspatir Dadhatu Om Shanti 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 Harihi Om Sri Gurubhyo Namaha Harihi Om Nantah Prajnam na Bhagish Prajnam No Vayatah Prajnam na Prajnanaganam Na Prajnam na Prajnam Adrishtam Abhyavaharyam Agrahyam Alakshanam Achintyam Avyupadeshyam Ekatma Pratyayasaram Prapanchopashamam Shantam Shivamadvaitam Chaturtham Manyante Sa Atma Sa Vigneyaha. Gaudapada Karika Alada Shanti, page number 160. Jnanena kashakalpena dharmanyah gaganopama Nyeya binnena sambuddhastam Nyeya binnena sambuddhaha Tam vande dvipadam varam. Apo Asamyak darshanam. Asamyak darshanam ஏற்படணும். சம்யக் தர்ஷனம் ஏற்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இந்த ஆவீத நியாயம். என்ன ஆவீத நியாயம் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை ஏன் ரைட்டுன்னு தெரிஞ்சுக்கணும், ஏன் தப்புன்னு தெரிஞ்சுக்கணும். தேர்ஃபோர் அசம்யக் தர்ஷனத்வம் பிரதர்ஷனம், சம்யக் தர்ஷனம் நிர்தாரணம். புரியுறதா? அப்போது அந்த ஆவீத நியாயத்தினால நம்ம என்ன பண்ணணும்? இப்போது விததம் வைதத்தியம் அப்படின்னு பார்த்தாச்சு.
சேர் இருக்காமா? இங்கே இங்கே இந்த சேர் அங்கே போடுமா? அங்கே போடும். ஓகே. அப்போது அத்வைத தர்ஷன சித்தி ஏற்படணும். ஸோ ரெண்டு விதமாக சொல்லலாம். இப்போது தாத்பரியமானது அத்வைத்தம் தான் அப்படிங்கிறது டைரெக்டாக 3வது பிரகரணத்தினால சொல்லப்பட்டது. அப்போது அத்வைத்தத்திற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஃபிலாசபிஸ் அதை நம்ம நிராகரணம் பண்ணுறதுனால, அதெல்லாம் டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுனால, ராங்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால என்ன ஆகிடுறது? ஒன்ஸ் அகெயின் என்ன ப்ரூவ் ஆகுது? அத்வைத்தம் நிர்தாரணம் ஏற்படுறது. தெர்ஃபோர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தெர்ஃபோர் போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, எந்த அத்வைத்த விஷயத்தை ஸ்ருதி பிரமாணம் மூலியமாக, யுக்தி பிரமாணம் மூலியமாக போன பிரகரணத்தில் நிரூபணம் பண்ணப்பட்டதோ அதே அத்தியாயத்தை இப்போது இன்டைரக்டாக மற்ற மதங்களை நிராகரணம் பண்ணுறது மூலியமாக, நெகேட் பண்ணுறது மூலியமாக இங்கே இதுதான் ரைட் விஷன் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு முக்கியமாக தெரியறது. அப்போது வேதத்தோடைய விஷன் எப்படி இருக்குது? அத்வைத்தம்னு இருக்குது. இதை தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணணும். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? வேதத்தோடைய விஷன் அல்லது மொத்தமாக வேதம் என்ன சொல்ல வருது அப்படின்னா அத்வைத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல வருது. அந்த அத்வைத்தம்ங்கிறது எப்படி இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த அத்வைத்தம் தான் என்னுடைய நேச்சராக இருக்கிறது, என்னுடைய ஸ்வரூபமாக அத்வைத்தம் தான் இருக்கிறதுன்னு. ஸோ வேதத்துடைய விஷயம் என்னது? ஆப்ஜெக்ட் என்னது? நான் தான் இருக்கிறதுங்க. ஃபைனலாக அல்டிமேட்டாக நான் யாருன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக அவ்வளோ மந்திரங்கள், அவ்வளோ விஷயம் தேவைப்படுறது. தெர்ஃபோர் எது ரைட் விஷனோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அது ரைட் விஷன்னு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் எது ரைட் விஷன் இல்லையோ அது ரைட் விஷன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஏன் ரைட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம அதனால் இதி அலாத சாந்தி பிரகரணே ஆரம்பியதே, இந்த ஒரு பர்பஸுக்காக முக்கியமாக இதை விஷயமாக கொண்டு இந்த பிரகரணமானது ஆரம்பிக்கிறது. சப்ஜெக்ட் மேட்டர் என்னவோ அதுதான், ஆனால் அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வழி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னால், ஒரே விதமாக கேட்டுண்டு அதே தானே சொல்ல போகிறே, அப்படி ஒரு மைண்டுக்கான ஒரு சாகிங் இருக்கும், மைண்டுக்கு ஒரு சோர்வு இருக்கும் மைண்டுக்கு. இப்போது மனசுக்கு இதுதான் சரின்னு சொல்லணும். ஏன் சரின்னு சொல்கிறதுக்கு இந்த இன்டைரக்ட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு பக்கம் ஸ்ரவணம் ஏற்படுறது, இதுதான் தாத்பரியம் அப்படின்னு. கூடவே ஏன் இது தாத்பரியம், எப்படி இது தாத்பரியமாகிறதுங்கிற அடிஷனல் விசாரம், பல சந்தேகங்களை, பல கான்ட்ரடிக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, அந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கான்ட்ரடிக்ஷன்லாம் கலப்பி விட்டு அதை ஓகே சரி ஃபைன் வெரி குட் அப்படின்னு அதையும் கான்ட்ரடிக்ஷன் இல்லை பாருன்னு நிரூபணம் பண்ணுறதுக்கு இந்த வழியானது ஏற்படுறது. தேர்ஃபோர் டைரெக்டாக நம்ம சொல்லிட்டோம் 3வது 1 2 3ல் இன்டைரக்டாக அத்வைத்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மூலியமாக எப்படி பண்ணுறோம்? மற்ற ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ், மற்ற சித்தாந்தங்களை, மற்ற ஃபிலாசபிஸை நம்ம நிராகரணம் பண்ணுற மாதிரி இந்த விஷயம் அமையிறது. அந்த மற்ற சித்தாந்தங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னெல்லாம் ரெண்டாக பிரித்தோம். ஃபஸ்ட்டு ஆஸ்திக தர்ஷனானி நம்பர் 1, நாஸ்திக தர்ஷனானி. ஆஸ்திக தர்ஷனானியில் என்ன பார்த்தோம்? சாங்கிய யோக, நியாய வைசேஷிக, பூர்வ மீமாம்ச, உத்தர மீமாம்சா, இப்படி நம்ம பார்த்தோம். கரெக்டா? அப்போ முதல்ல 4ங்கிறது தர்க்க பிரதானமாக, தார்க்கிகான்னு பேர். தர்க்கம்னா லாஜிக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது. கடைசி 2ங்கிறது வேத பிரமாணமாக அல்லது வேதாந்தமே பிரமாணமாக இருக்கிறது. அவளுக்கு லாஜிக் இருக்காதுன்னா கண்டிப்பாக இங்கேயும் யுக்தி இருக்குது, நம்ம யுக்தி பண்ணிகிட்டே இருக்கோம்.
லாஜிக் வந்தாலே நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னடா அது இந்த கிளாஸு டவுட் போல் இருக்கே புரியுறது அப்படின்னு வச்சுடுவோம். ஆனால் நம்ம ஸ்ருதி சொல்கிறத லாஜிக்கலாகவே நம்ம புரிஞ்சுக்கிறோம், லாஜிக்கலாகவும் புரிஞ்சுக்கிறோம். therefore நமக்கு லாஜிக்கல் இருக்குது. ஆனால் லாஜிக்கல் சப்போர்ட்டாக இருக்கிறது, அவளுக்கு லாஜிக்கு மெயினாக இருக்கிறது. சரியா? அப்போ பிரமாணம் தான் அறிவை கொடுக்குமே தவிர லாஜிக் அறிவை கொடுக்காது. கரெக்டா? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் பிரமாணம். புரியுறதா இப்போ? ஓகே, கேட்குறதா? அது போதும். சரி, அப்போ இந்த சாங்கிய யோக நியாய வைசேஷிகாவுடைய லாஜிக் ஓகே, அது ஸ்ருதி விரோதமாக இருக்கிறது. சரியா? ஸ்ருதி விரோதம் போதும், வேண்டாம், எனக்கு வேண்டாம், நான் இதை வச்சு சொல்றேன். சரியா? ஓகே. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? therefore என்ன விஷயம் அப்படின்னாக்க, பூர்வ மீமாம்சகா உத்தர மீமாம்சகா வேத பிரதானமாக இருந்து முறையாக ஓகே முறையாக எப்படி இந்த வேத விஷயத்தை விசாரம் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராப்பராக பண்ணி இதை நிர்தாரணம் பண்ணப்பட்டிருக்கிறது. கிளியரா இருக்கா? சரி. ரெண்டாவது குரூப் என்னது? 4 நாஸ்திக தர்ஷனானி. என்னது? சாருவாக்கம், கரெக்டா? ஜெயின, அப்புறம் பௌத்தத்தில் 4ன்னு சொன்னோம். ஸ்ரௌதாந்திக, வைபாஷிக, யோகாச்சார, மாத்தியமிக. வெரி வெரி குட். இவா எல்லாரும் கடைசி 4 சொன்னது புத்திஷ்ட பௌத்த மதம். சரியா? நம்ம பேசுறோம் அப்படின்னாக்க இந்த நாஸ்திக ஆஸ்திக தர்சனம் எல்லாருமே என்ன பண்றா அப்படின்னா, ஜீவனை பத்தி சொல்றா, ஜகத்தை பத்தி சொல்றா, ஈஸ்வரா பத்தி சொல்றா. ஓகே, ஜீவ ரியாலிட்டி, ஜகத் ரியாலிட்டி, ஓகே, அப்புறம் ஈஸ்வர பத்தின ரியாலிட்டி, மோக்ஷம்னா என்னது 4வதா, அப்புறம் பந்தம்னா என்னது, அப்புறம் மோக்ஷம்னா என்னது, கடைசியா மோக்ஷத்துக்கான சாதனம் என்ன அப்படிங்கிறது சொல்லறா. ஓகே, அதனால என்ன பண்ணணும்? இப்போ அவ சொல்றது கரெக்டுனாக்க வேதம் சொல்றது என்ன ஆயிடும்? உத்தர மீமாம்சம் சொல்றது என்ன ஆயிடும்? அவ நம்ம சொல்றது தப்பாயிடும். நம்ம சொல்றது கரெக்டுன்னா எப்படி அவ தப்புனாக்க அதெல்லாம் தெரியாது, அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அதனால அதையும் பார்க்கணும். சரி, இப்படி வச்சுக்கலாமோ? எதுக்கு பிரச்சனை? நமக்கு எங்கே போனாலும் நமக்கு டிஸ்கஷனோ ப்ராப்ளமே இல்லாமையே பண்ணி பழக்கம் இல்லையா? அவளும் கரெக்டுன்னு சொல்லிக்கலாமே, நம்மளும் கரெக்டுன்னு சொல்லிக்கலாமே. அப்படி பண்ணலாமோ? அப்படிலாம் பண்ணக்கூடாது. உண்மைங்கிறது ஒன்று தான் இருக்கணும். therefore எதையும் இங்கே அசியூம் பண்ணிக்காம, அதே நேரத்தில் அந்த தத்துவங்களை வச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம, அந்த தத்துவம் ஏன் தப்புன்னு புரியறது மூலியமா நமக்கு புரிஞ்சது ரைட்டுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஓகே, அதனால என்ன ஏற்படுறது? நமக்கு கன்விக்ஷன் ஏற்படுறது. therefore அவ என்ன பண்றா அப்படின்னாக்க, ஜீவ ஜெகத்து பத்தி சொல்லணும்னு சொன்னா ஜீவ ஜெகத்து சத்தியம்னு சொல்லுவா. முக்கியமா ஜெகத்து சத்தியம், ஜெகத் சத்தியம்னு சொல்லிட்டா ஜெகத் எப்படி வந்ததுன்னு சொல்லணும். கரெக்டா? ஜெகத் எப்படி வந்ததுன்னு சொல்லணும். ஓகே, ஜெகத் எப்படி வந்ததுன்னு சொல்லும் போதே ஒருத்தன் இன்னொன்று சொல்லுவான். அதெல்லாம் தான் இப்போ மெதுவாக ஹைலைட் பண்ணி காட்ட போறாரு. ஓகே, நம்மளுடைய சித்தாந்தம் என்னது? ஜெகத் எப்படி வந்தது நமக்கு? வெரி குட். நம்மளுடைய அத்வைத சித்தாந்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ராப்ளமே இல்லை நமக்கு. ஓகே, ஏன் ப்ராப்ளமே இல்லை? ஏன்னா ஜகத்து ஒன்று வரவே இல்லைன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அதனால வேதாந்தம் மட்டும் வேற எந்த தத்துவத்தை கூட நமக்கு கான்ட்ரடிக்ட் ஆகாது. ஓகே, கான்ட்ரடிக்ஷன் ஏற்படாது. ஏன் ஏற்படாது? எங்கே கான்ட்ரடிக்ஷன் வரும்? நீங்கள் ஒன்று சொல்லி நான் ஒன்று சொன்னா கான்ட்ரடிக்ஷன் வரும். ஒரே விஷயத்தில் முரண்பாடு வருமா? எப்போ முரண்பாடு வரும்? நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி நான் ஒரு விஷயத்தை பற்றி சொன்னால் கான்ட்ரடிக்ட் ஆகுமோ? ஆகாது. ஜெகத்தை பற்றி நீங்களும் சொல்லி நானும் சொன்னால் தான் கான்ட்ரடிக்ஷன் ஏற்படும். ஓகே, ஜெகத்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டு என்ன ஜெகத்து எதை பற்றி சொல்கிற அப்படின்னா ஏது கான்ட்ரடிக்ஷன் வரும்? கான்ட்ரடிக்ஷனே வராது. ஓகே, சரியா? அப்போ
அப்போ சிருஷ்டி அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு அவ தத்துவத்தை சொல்லப்படுறது. கிளியரா இருக்கு. நமக்கு சிருஷ்டின்னு ஒன்று வர்றதுனால இல்லவே இல்லை, இல்லப்பா நீ சிருஷ்டி இருக்குன்னு சொல்ற, நாங்க இல்லைன்னு சொல்றோம், அப்படி சொல்லலை. அது ஆர்குமெண்ட் கிடையாது. அது அவ எப்படி சொல்றாளோ அதே வழியில போய் அதே லாஜிக்கை வச்சுட்டு டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு அதனால இது சொல்றோம், எனக்கு வேத பிரமாணம் இருக்கு, அப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். கிளியரா இருக்கு இல்லையா? இப்படி இந்த விஷயத்துல இந்த ஐடியால நமக்கு இப்போ ப்ரொசீட் பண்ண போறோம். கிளியரா இருக்கு இல்லையா? தேர்ஃபோர் துவைத்த வேதாந்தம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 6 நாஸ்திக 5 ஆஸ்திக இதெல்லாம் வரும். இதை தவிர உத்தர மீமாம்சத்துல என்ன பார்த்தோம் இல்லையா? துவைத்தா இல்லையா? விசிஷ்டாத்வைத்தம். பேரு சொல்லக்கூடாதுப்பா, ப்ளீஸ் டோன்ட் டேக் நேம்ஸ். பேரு சொன்னா நல்லா இருக்காது. இட் டசன்ட் கன்வே த மெசேஜ் ஆல்சோ. விசிஷ்டாத்வைத்தமும் அத்வைத்தமா, வித்வாத்வைத்தமும் துவைத்தமும், சரியா? அப்படி சொல்றது என்ன கனெக்ட் ஆயிட்டா? ஓகே. இதே மகா வாக்கியத்தை வச்சுண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே உபநிஷத்துக்களை வச்சுண்டு இதே மகா வாக்கியங்கள் வச்சுண்டு அந்த கன்க்ளூஷன் மட்டும் தப்பு. புரியுறதோ? அதனால அவெல்லாம் அவுட் சைடர் கிடையாது. நம்மத்திலேயே கோவிலுக்கு போய எது கிளாஸுக்கு போற, எந்த குரூப்பாவா? துவைத்தா இல்லையா? நம்ம எல்லாருமே பகவானோடைய அம்சம்தான், பகவானோட பார்ட்டு தான். அவனுக்கு தெரியாதா எனக்கு மோட்சம் கொடுக்கறத பத்தி? நம்மத்துல இருப்பா. புரியுறதோ? அது மாதிரி நம்மத்துல இருக்கிறவா அவெல்லாம் வெளியாளு கிடையாது. புரியுறதோ? ஆனா இங்க பாருங்க, எப்பவுமே என்னன்னாக்க என்ன, நம்ம மாத்துக்குள்ள 1008 ப்ராப்ளம் இருக்கும், இருக்கிறவாக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஆனா வெளியிலேருந்து யாராவது வந்துட்டா அப்படின்னா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துரும். அப்போ இந்த 11 பேரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அது மட்டும் நம்ம ஒண்ணா இருப்போம். சொல்லு 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 சொல்லு. ஓகே 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 ஓகே. அந்த 11 பேருக்கு அப்புறம் நம்ம உத்தர மீமாம்சம் தான் அப்படின்னு சொல்லும் போது உள்ளுக்குள்ள திரும்பி டிஸ்கஷன் ஃபைனலா இதெல்லாம் பண்ணி 72 மதம் இருந்தது. அத ஷண் மதமாக்கி அத்வைத்தம் தான் சத்தியம் அப்படின்னு சங்கர பகவத் பாதால் அவதாரமே அதுக்கு தான். புரியுறதா? அவர் 32 வயசுலயே முடிச்சிட்டாரு எல்லாமே. புரியுறதோ? நீங்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டாதீங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன், சங்கரர் கூட அரேஞ்ச் கால் பண்ணி கொஞ்சம் இவருக்கு டைம் இல்லையா என்னன்னு பாருங்கன்னு அங்க கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். ஆதிசங்கர் கூட டைரக்டா பேசினேன்னா அவர் என்ன பண்ணினாரு எல்லாமே சொல்றதுனால அவனுக்கு டைம் இருக்கா இல்லையான்னு நல்லா தெரிஞ்சிடும். ஐயோ எனக்கு நிறைய டைம் இருக்கு, நீங்க இந்த கிளாஸே போதும் எனக்கு, நான் இதே ஒழுங்கா கேட்கறேன் அப்படின்னு வழிக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. யாரும் இல்லையோ நான் அப்படிதான் இருக்கேன், உனக்கு சம்மந்தமே இல்லை நான் இப்ப சொல்றது. கிளியரா இருக்கா? தேர்ஃபோர் அப்படி இங்க சொல்றது. சரி, இதெல்லாம் பார்த்த கதை. இப்ப என்ன பண்ணணும் சொன்னா இந்த அலாத சாந்தி பிரகடனத்துக்குள்ள நம்ம மெதுவா உள்ள போகணும். ஓகே, எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாக்க ஆச்சாரியா கௌடபாதர் இங்க என்ன பண்றார் அப்படின்னா முதல் 2 ஸ்லோகம் மங்களாச்சரணம். இப்ப மங்களாச்சரணம் அப்படின்னு அர்த்தம் மங்களாதேவி பகுலாதேவி மாதிரி மங்களாதேவியா? என்னது மங்களாச்சரணம் அப்படின்னாக்க மங்கள ஸ்லோகம். மங்கள ஸ்லோகம்னா என்னது? பிரார்த்தனா அல்லது பிரார்த்தனா கலந்த நமஸ்காரம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது நமஸ்காரம் பண்றது மூலியமா பியூட்டிஃபுல். என்ன அப்படின்னாக்கா ஆச்சாரியர் என்ன பண்ணுவான்னாக்க ஓகே அந்த மங்களாச்சரணத்திலேயே தாத்பரியம் வரா மாதிரியும் ஓகே குரு நமஸ்காரமும் ஜென்ரலா சொல்றேன். ஜென்ரலா மங்களாச்சரணத்துல ஈஸ்வர நமஸ்காரம், குரு நமஸ்காரம், அதே நேரத்தில் தாத்பரியத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணாத அந்த அளவுக்கு மங்களா ஸ்லோகம் அமையும். தேர்ஃபோர் ஜென்ரலா பார்த்தோம்னா இது உங்களுக்கு சொல்லலை, சும்மா நோட் பண்ணிக்கோங்க. மங்களாச்சரணம் பொதுவா பார்த்தீங்கன்னா ஓவராலா 3 விதமான மங்களாச்சரணம் இருக்கும். ஒண்ணு நமஸ்கார ரூப மங்களாச்சரணம். என்னது? நமஸ்கார ரூப மங்களாச்சரணம். அங்கதான் நம்ம பொதுவா ரொம்ப காமனா நம்ம பார்க்கிற என்ன
ஆத்மா உலகத்தில் எல்லா கிரந்தத்திலையும் பார்க்கிற குரு நமஸ்காரம், ஈஸ்வர நமஸ்காரம், வேதத்துக்கே நமஸ்காரம், இதெல்லாம் பண்றக்கூடிய ஸ்லோகங்கள், இதெல்லாம் மங்களாச்சரணத்தை சொல்றது. ரெண்டாவது மங்களாச்சரணம் என்னதுன்னு சொன்னா ஆசீர்வாத ரூப மங்களாச்சரணம். ஆசீர்வாதம் இது நம்ம பார்க்கல, எழுதி வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். அந்த மங்களாச்சரணமே குருவுடைய ஆசீர்வாதமும் ஈஸ்வரனுடைய ஆசீர்வாதமும் இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? மூணாவது என்னது? வஸ்து நிர்தேச ரூப மங்களாச்சரணம். வஸ்து நிர்தேச ரூப மங்களாச்சரணம். வஸ்துன இந்த இடத்துல என்னது? ரியாலிட்டி, எது உண்மை, எது தாத்பரியம், அப்படி இங்க அமையிறது. இதெல்லாம் 3 கைண்ட் ஆஃப் மங்களாச்சரணம். சரியா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த கான்டெக்ட்ல எது வருது அப்ப பார்க்கலாம். இங்க என்ன பண்றோம்? ஸ்லோகா நம்பர் 1ல பார்த்தோம்னா இது டைப் நம்பர் 1, நமஸ்கார ரூபமான மங்களாச்சரணம். கிளியரா இருக்கா? ஓகே, சரி. யாருக்கு நமஸ்காரம் பண்றோம்? இல்லையா? இங்க பண்ற நமஸ்காரம் பண்றது யாருக்கு? நாராயண நமஸ்காரம். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. சரியா? தத்ர அத்வைத தர்ஷன சம்பிரதாய கர்த்தா ரூபேன ஈஸ்வர நமஸ்காரஹ. அத்வைத சம்பிரதாய கர்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க ஆச்சாரியா பாஷ்யத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றார். எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? எப்படிப்பட்ட நாராயணனா? இந்த ஸ்லோகம் நம்ம சொன்ன உடனே எல்லாரும் வாய முடின்றோம். ஏன்னா அது தெரியவே தெரியாது, நமக்கு அது கவலையும் கிடையாது. என்னது? நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சத்கிஞ்ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம். இங்கதான் கௌடபதம் வருது. கௌடபதம் மகாந்தம். யாரு கௌடபதம்? அவரை தான் படிச்சுட்டு இருக்கோம் ஒரு வருஷமா. கௌடபதம் மகாந்தம் கோவிந்த. யாரு கோவிந்தா? அவரோட குருவா? ஐயோ ராமா, கோவிந்தபாதர், கௌடபாதருடைய சிஷ்யர். கோவிந்தம் என்ன? கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாசிய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய. இப்ப கோவிந்தபாதருடைய சிஷ்யர் சங்கராச்சாரியா. அப்படி இந்த ஸ்லோகம் வருது. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நாராயணம். அப்ப யாரு குரு? நாராயணருக்கு யாரு குரு? சதாசிவன் சொல்லக்கூடாது. ஆதிகுரு பரமேஸ்வரா. பரமேஸ்வரானா நாராயணா ஆல்சோ, சதாசிவா ஆல்சோ. ஈஸ்வரா இல்லையா? அவருக்கு குரு கிடையாது. அதனால்தான் ஆதிகுரு. புரியுறதா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதிகுருன்னா ஏதோ ஒரு பெருமையா ஆதிகுரு சொல்லிக்கிறது இல்லை. அவருக்கு குரு கிடையாது. அவர்கிட்ட இருந்து மொத்த சம்பிரதாயம் பரம்பரை வந்தது. அப்படிப்பட்ட பகவானா வச்சு ஓகே இந்த என்டையர் டீச்சிங் இனிஷியேட். அப்ப நீங்க இதை படிக்கிறேன்னாக்க ஓகே யாருக்கு சந்தோஷமா இருக்கும்? நீங்க இந்த சாஸ்திரத்தை படிச்சா ஆதிகுரு மட்டும் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும். அப்படி படிக்க ட்ரை பண்ணணும். அதனாலதான் புக்கு கொண்டு வரல, நோட்டு கொண்டு வரலன்னா கொச்சுக்கலாம். கரெக்டு தானே? கரெக்டு தானே? எந்த விஷயத்தை தொட்டிருக்கே இல்லைங்க. ஆதிகுரு சொன்னதை நீங்க படிச்சுட்டு இருக்கு. அப்படியே பின்னாடி நோட் புக் எடுத்துன்னு இப்படி வரலாமா கிளாஸுக்கு? தெரியுமா? அப்படியே பின்னாடி நோட் புக் வச்சுன்னு போவான் காலேஜுக்கு. எங்க பேகு கூட இல்ல, பேக்ல இல்ல, நிஜமாவே பின்னாடியில தான் வைப்பான். என்ன பண்றது? அப்படி பண்ணலாமோ? அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? அதிகபட்சமான ரெவரன்ஸ் இருக்கணும். சரியா? அதனால இன்டைரக்டா அந்த விஷயம் பாவம் எல்லாம் நம்ம கொண்டு வந்து இப்ப எவ்ரிடே கிளாஸ் கேட்கும் போது என்ன பண்ணணும்? பூலாம் பூ டெய்லி ஆர்டர் பண்ணணும் வீட்டுல. என்னடா அப்படின்னா நீங்க டேபிள் புக் எல்லாத்தையும் பூ போட்டு எல்லாம் பண்ணி, சாரெல்லாம் பூ போட்டு எல்லாம் பண்ணி, ஊதுவத்தியெல்லாம் ஏத்திட்டு சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமா அப்படி பண்ணி அப்படி கிளாஸ் கேட்டேன்னா எப்படி புரியும் பாரு. அப்படியே படுக்கையில படுத்துட்டு அப்படியே சாஞ்சின்னு கிளாஸ் கேட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. சும்மா வேற யாரும் நமக்கு பூ போடுறது? நம்மளே போட்டுட்டு இதெல்லாம் போட்டுன்னு குப்பு குப்புன்னு என்ன மாலையெல்லாம் போட்டுட்டு கிளாஸ் கேட்கலாமே. உனக்கு போட்டுக்காத, குருவுக்கு போடு, நாராயணனுக்கு போடு, ஆதி குருவுக்கு போடு இல்லையா? நான் கிளாஸ் கேட்கறேன் அப்படி பண்ணாம இல்லையா? குரு நமஸ்காரம் நம்ம பண்ணணும். குரு நமஸ்காரம் நம்ம ஈஸ்வர நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா? அப்படி பண்ணினா அழகா இருக்கும். கரெக்டா? அப்படி நீங்க பண்ண இதெல்லாம் நமக்கு
நமக்கு இந்த பாவமே நமக்கு சுத்தியை கொடுக்கும் மனசுக்கு. ரைட்டா? எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னாக்க, இங்க நாராயண நமஸ்கார. நாராயணர் எப்படி 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 வச்சுட்டு இருக்காரு? நாராயணரை என்ன ஆதிகுரு இல்லையா? ஆதிகுரு. இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி சொல்லுவோம், அதே எங்க நாராயணன். ஓகே, ஆக மட்டும் ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஆதிகுரு. ஏன் நாராயணன் சொல்றேன் இல்லைங்க? நாராயண வார்த்தை இல்லையே. அட்லீஸ்ட் பெருமாள்னு ஏதாவது வார்த்தை இருக்கணும்ல. எதை வச்சு இங்க நாராயணா சொல்றேன்? ஞானம். ஞானம்னா இந்திரனை கூட சொல்லலாம். அங்க பாருங்க, த்விபதாம் வரம். என்னது வார்த்தை? என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 4வது பிரகரணத்துல மாண்டூக்கிய உபனிஷத் படிக்கிறோம். ஓகே, மாண்டூக்கிய உபனிஷத்துல கௌடபாத காரிகா படிக்கிறோம். அந்த கௌடபாத காரிகால 4வது பிரகரணமான அலாத சாந்தி பிரகரணத்துல முதல் ஸ்லோகம் மங்களாச்சரணம். அதுல ஆச்சாரியா ஆதிகுரு நாராயணருக்கு நமஸ்காரம் பண்றார். எப்படி? த்விபதாம். த்விபாதஹா அப்படின்னு பாதம்னா என்னது? காலு. த்விபாதம்னா 2 காலு. த்விபாத அப்படின்னா 2 கால் இருக்கக்கூடியவர். ஒரே 2 கால் இருக்கிறது யாரு? காக்கா. அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? நமக்கு அது தோணல். காக்கா நம்மளோட தாட்டே காக்கா அளவுக்கு தான் இருந்தா என்ன பண்றது? அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? 2 கால் இருக்கிறதுனா இந்த கான்டெக்ட்ல யாரா இருக்கும்? யாருக்கு வேதம்? காக்காக்கா மனுஷ்யா புருஷா இல்லையா? எனி புருஷா. ஓகே, புருஷா இன்க்ளூட்ஸ் மாமி ஆல்சோ. எல்லாரும் மனுஷ்யா இது அர்த்தா. அப்போ த்விபாதா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? புருஷா. புருஷா வச்சுக்கோங்க. எல்லாரும், எல்லா மனுஷா புருஷால வந்துருவா. ஓகே, சரி. இங்க என்னது? த்விபதாம் வரம். ஓகே, வரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உத்தம. உத்தமர். புருஷர்களே உத்தமர் யாரு? புருஷோத்தமா. புருஷோத்தமான யாரா இருக்கும்? புரியுறதா? இப்போ எப்படி அழகா வார்த்தை வச்சிருக்காருன்னு. ஜி அதுக்கு புருஷோத்தமா போட்டிருக்கலாமே. அப்படிப்பட்ட நாராயணர் ஆதிகுரு நமஸ்கரோமி இல்லையா? நாராயணர் நமஸ்காரம் பண்றோம். தம் வந்தே. எப்படி நமஸ்காரம் சொல்ற? தம் வந்தே. அப்படிப்பட்ட நாராயணனுக்கு நமஸ்காரம். கிளியரா? சரி, ஆதிகுரு எப்படிப்பட்ட குருவா இருப்பாரு? ஞானமுடையவரா இருப்பாரா? ஞானமற்றவரா இருப்பாரா? ஓகே, therefore தம் வந்தே த்விபதாம் வரம்னு சொல்லும் போது தம் வந்தே ஆதிகுரும். கரெக்டா? சரி, ஏன் அவர் ஆதிகுருவா இருக்காரு? அப்படிதான் இல்ல, மூல கடவுளா? மூல கடவுள்னா ஈஸ்வரன் சொன்ன. ஏன் ஆதிகுரு சொல்லணும்? ஆதிகுரு எப்படி இருக்க முடியும்? எப்போ ஆதிகுரு இருக்க முடியும்? ஞானம் இருக்கிறதுனால குருவா இருக்க முடியும். ஆதிகுருனா அவரிடத்துல இருந்தா இந்த ஞானம் வந்துட்டு இருக்கிறதுனால ஆதிகுருவா இருக்கணும். குருன்னு சொன்னா அங்க ஞானத்தை கூட சம்பந்தப்படுத்தணும். therefore இங்க எப்படி இருக்கிறது இல்லையா? தம்மந்தே திபதாம்பரம். அப்படிப்பட்ட நாராயணனுக்கு நமஸ்காரம். எப்படிப்பட்ட நாராயணன்? ஆதிகுரு. அது மட்டும் என்ன? நாராயணன் எப்படிப்பட்ட ஞானம்? துவைத்தத்துல வருவாரா? விசிஷ்டாத்வைத்தத்துல வருவாரா? அத்வைத்த எந்த ஞானம் இருக்கு அவருக்கு? டவுட் இல்லையே அதுல. அத்வைத ஞானி. அத்வைத ஞானி. ஓகே, therefore புரியுறதா? தம் வந்தே திபதாம்பரம். எப்படிப்பட்ட திபதாம்பரம் புருஷோத்தம் அப்படின்னா ஞானேன, ஞானத்தினால, ஞானியாக இருக்கக்கூடியவர். புரியுறதா? ஞானியாக இருக்கக்கூடிய நாராயணர். என்ன ஞானம் இருக்கும் நாராயணருக்கு? அத்வைத ஞானம். அத்வைத ஞானம்னா என்னது? ஆத்ம ஜானம். ஆத்ம ஜானம்னா பிரம்ம ஜானம். பிரம்ம ஜானம்னா அத்வைத ஜானம். அதானே? அதுதான் என்னன்னு கேக்குறேன். என்னது ஞானம்னா? என்ன ஞானமா இருக்கும் இங்க? அத்வைத ஞானம்னா துரிய ஞானம். அப்புறம் இருக்கிறது ஒண்ணுதான். சரி, ஒண்ணு கொஞ்சம் தெரிஞ்ச வார்த்தையில ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன ஞானம்னு கேட்டா என்ன சொல்லணும்? அகம் ஞானம்.
ஞானம், அப்புறம் ஆத்ம ஞானம், தெரியல போல இருக்கே. யாரு இந்த கான்டெக்ட்ல இது ஒண்ணு கொஞ்சம் ரெலவெண்டா இருக்கும். யார் சொன்னதும் தப்பு இல்லை. ஆனா இங்க என்ன இல்லையா, என்ன ஞானம், என்ன ஞானத்தை அடையிறோம், எப்படி அத்வைத்தம், எப்படி அகம், எப்படி ஸ்வரூபம், ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம், இதுதான் ஞானம். ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ஞானம் எப்படி ஏற்படும் சொன்னா என்ன சொல்லுவேன் நீங்க? சிரவண மனனம் சொல்லுவேன். சிரவண மனனத்துல என்ன படிச்சா ஐக்கிய ஞானம் ஏற்படும்? முக்கியமா மகா வாக்கிய விசாரம் பண்ணணும். பிரமாணம் கொடுக்கக்கூடிய அறிவு, பிரமாணம் கொடுக்கக்கூடிய அறிவு மகா வாக்கியம். மகா வாக்கியம் என்னது? இதெல்லாம் சொல்லவே கூடாது இதுல அலாத சாந்தியில வந்து. ஓகே, என்ன என்ன மகா வாக்கியம்? இதா ஒன்னாவது சொல்லு. தத்துவமசி, அதான் நான் சொல்லிட்டேனே. திரும்பி அது அகம் பிரம்மாஸ்மி, அப்புறம் பிரஜானம் பிரம்ம. இதுதான் சொல்லணும் இல்லையா? இங்க தானே படிச்சிருக்கோம் அயமாத்மா பிரம்ம. அதை மட்டும் மிஸ் பண்ணிடலாமா? புரியுதா உங்களுக்கு? மனசுல இந்த விஷயம் ஓடிண்டே இல்லைன்னாக்க வார வாரம் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்தோம்னாக்க பாரு, நான் சிரிக்கிற மாதிரி நீங்க என்னை பார்த்து சிரிக்கலாம், அவ்வளவுதான். புரியுறதோ? therefore இந்த 4 மகா வாக்கியம், இந்த 4ங்கிறது வந்து சாம்பிள். 4ன்னா 4 கிடையாது. இது ரொம்ப ஃபேமஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. 4வது ஞாபகம் வச்சுப்பான்னு. கரெக்டா? அதுல நமக்கு 4த்துல 3 தான் எப்பவுமே ஞாபகம் இருக்கும். ஒண்ணு மட்டும் மறந்துடும் எப்பவுமே. ஒரு வாட்டி தத்துவமசி மறந்ததுன்னா அடுத்த வாட்டி அயமாத்மா மறந்துடும். இல்ல, இந்த பிரஜானம் தான் எப்பவுமே மறக்கிறது. அதை மட்டும் மறந்துடும். அப்பனா என்ன அர்த்தம்? ஓகே, ஒரு விஷயமானது விசாரத்துக்கு இருந்ததுன்னா அதை மறக்குமோ? இப்ப மகா வாக்கியம் மறந்துடுதுன்னா என்ன அர்த்தம்? என்னெல்லாமோ வேற விசாரத்துல இருக்கும்னு அர்த்தம். இது வந்து நீங்க அனலைஸ் பண்ணிட்டு ஓகே அந்த மைண்டை கொஞ்சம் இதுல கொண்டு வந்து அலைன் பண்ணேன்னா பொழிச்சல். ஓகே, இல்லைன்னா மாட்டிக்க வேண்டிதான் திரும்பி போய். சரியா? சரி, இப்போ ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். இப்ப நாராயணனுக்கு என்ன ஞானம் இருக்கு? இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானம் நாராயணருக்கு இருக்கணும் இல்லையா? அப்ப நாராயணர் எப்படி இருக்கும்? அப்ப நாராயணருக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? இந்த ஞானிக்கும் நாராயணருக்கு என்ன வித்தியாசம்? எசென்சியலி வித்தியாசம் கிடையாது. ஆனா இந்த ஞானிக்கும் அந்த ஞானிக்கும் ஜஸ்ட் வித்தியாசம்னா அவரே ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் சொல்லணும். அவர் என்ன சொல்லுவாரு? பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியம்னு சொல்லுவார். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஜீவாத்மா, நான் அந்த பரமாத்மால இருந்து வேற இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பரமாத்மா இப்படியே சொல்லுவாரா? நான் ஜீவாத்மா அப்படி சொல்ல மாட்டாரு. பரமாத்மா என்ன சொல்லுவாரு? நான் பரமாத்மா, ஜீவாத்மால இருந்து நான் வேற கிடையாது, நான் தான் அந்த ஈஸ்வரன் நம்ம சொல்ற மாதிரி. பகவான் என்ன சொல்லுவாரு? நான் தான் அந்த பெசன் நகர்ல இருக்கக்கூடிய ஜீவா அப்படி சொல்லுவார். புரியுறதோ? எங்க இருக்கா இப்போ பகவான் நம்மளை பார்த்து நான் நீடா அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம எப்படி பகவான நீங்க தான் நான் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம பிரார்த்தனை பண்றோமா? இல்ல பண்றோம் இல்லையா? பகவான் என்ன பண்ணுவாரு? நான் நீ. புரியுறதோ? எந்த திருஷ்டியில சொல்ல முடியும்? என் நிலைமையை பார்த்தா பகவான் இப்படி சொல்றது அப்படி இல்லை. நல்லா புரிஞ்சுக்குவோம். பாக தியாகம் நடக்கணும். புரியுறதோ? ஓகே, பாக தியாகம் நன்னா நடக்கணும். உங்க ஆத்துல சொத்தை பிரிக்கிறாளோ இல்லையோ, கோர்ட்ல கேஸ்ல போறதோ இல்லையோ, அங்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்துல பண்ணியானும். நான் சொல்ற இடத்துல சொல்றோம் இல்லையா அந்த வேர்டு, அதை பாகத்தியாகம் பண்ணினேல்னாலே ப்ராப்பரா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்ப மகா வாக்கிய விசாரம்ங்கிறதுல அடிப்படையா இருக்கக்கூடியது பாகத்தியாக. அப்படி பாகத்தியாகம் பண்ணிட்டா ஸ்வரூப திருஷ்டியா, ஸ்வரூபத்துல நானோ பகவானோ அல்லது பகவானோ நானோ கேன் நாட் பி டிஃபரெண்ட். இம்பாசிபிள் அப்படின்னு ஒன்று ஏதாவது இருந்ததுனாக்க ஈஸ்வர ஜீவ பேதம். புரியுதா உங்களுக்கு? அப்படி therefore ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்ங்கிறது வந்து ஜீவ திருஷ்டியில சொல்றது ஞானத்தை. பரமாத்மா திருஷ்டியில பரமாத்மாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்?
நான் அந்த ஜீவாத்மாக்கு வேறானவன் கிடையாது. பகவான் எப்படிப்பட்ட பகவான் தெரியுமா? அவர் நான் தான் கிளைம் பண்ணிட்டு இருக்காருப்பா அப்படின்னு என்னால சொல்ல முடியும். எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. ஆச்சாரியாவுடைய விஷயம் எப்படி? ஓகே, தேர்ஃபோர் என்ன நேய அபின்னஹ. ஓகே, இப்போ என்ன ஆயிடுது? இப்போ ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஓகே, இப்படிப்பட்ட ஞானமுடையற ஆதி குருவாகிய நாராயணனுக்கு நமஸ்கரோமி அப்படின்னு ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். கிளியரா இருக்கா? இது மட்டும் கிளியரா இருக்கு. therefore ஈஸ்வர அப்படிங்கிறதுல நமஸ்காரம் பண்ணிட்டு, ஈஸ்வராவே குரு. அந்த குரு எப்படி? ஞான குரு. என்ன ஞானம்? என்னிலிருந்து வேறான கிடையாது. இப்ப பாருங்க எப்படி எங்க நமஸ்காரம் நடக்கிறது, யாருக்கு பண்றோம் எசென்சியலா பாருங்க. புரியுறதா இல்லையா? அப்படி பியூட்டிஃபுல்லா நடக்கிறது. சரி, ஓகே, ஒரு ஸ்டெப்புக்கு இறங்கி வருவோம். ஒரு விஷயம் உங்களுக்கு அறிவை ஏற்படணும் அப்படின்னு சொன்னா, ஓகே, உங்க 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 கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரிகிறது? இப்போ எனக்கு கண்ணுக்கு முன்னாடி, அதாவது ஏதோ ஒரு லோகம் தெரியுது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? நீங்க எங்க இருக்கேள்? கனவுல இருக்கேன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்? தூங்கிட்டு இருக்கேன். சரியா? சரி, உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய புக்கு இருக்கு. ஓகே, இந்த புக்கு அப்படிங்கிற நாலேஜ் ஏற்படணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? புக்கு வேணும். ஃபர்ஸ்ட் புக்கு நாலேஜுக்கு புக்கு வேணும். அப்புறம் புக்கு நாலேஜ் எதனால, எதை வச்சு புக்குன்னு சொல்றேன்? உங்க கண்ணை வச்சு சொல்றேன். கரெக்டா? அதற்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். அப்புறம் யாருக்கு இந்த நாலேஜ் ஏற்படும்? உங்களுக்கு ஏற்படும். கரெக்டா? therefore எப்படி நம்ம முதல் ஆகம பிரகரணத்திலேருந்து படிச்சுன்னு வரோமோ, எனி நாலேஜ் அங்க பிரமாத்தா இருந்தாகணும், பிரமேயம் இருந்தாகணும், பிரமாணம் இருந்தாகணும். கரெக்டா? இது பேசிக் விஷயம். பிரமாத்தாங்கிறது யாருக்கு இந்த நாலேஜ் ஏற்படுறதோ, பிரமாணம்ங்கிறது கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட், பிரமேயம்ங்கிறது ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். சரியா? ஓகே, இப்ப நம்ம 3 பிரகரணம் படிச்சு வந்திருக்கோம். கரெக்டா? பிரமாதா, பிரமாணம், பிரமேயம்ங்கிறது என்னது? திரிபுட்டி. திரிபுட்டிங்கிறது தான் என்னன்னு கேட்கிறேன். அது தெரியுமா? அதான் நான் சொல்லிட்டேன். அதே நீ திருப்பி சொன்னா அந்த கேள்விக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா? பிரமாதாங்கிறது என்னது? விஸ்வ தைஜச பிராக்ஞான்னு அங்க படிச்சோம். ஆனா அந்த விஸ்வ தைஜச பிராக்ஞ பிரமாதாங்கிறது என்னன்னு பார்த்தோம்? துரியம். பிரமாதா ஆல்சோ துரியம் தான் தாத்பரியம். அத்வைத்தம் சொன்னா திரிபுட்டி என்னது? திரிபுட்டியும் ஆத்மாவோ அல்லது திரிபுட்டியும் துரியமாவோ இருந்தாகணும். therefore பிரமாதா துரியம் அல்லது ஆத்மா. பிரமாணம் என்னது? அதே கான்சியஸ்னஸ். பிரமேயம் என்னது? அதே கான்சியஸ்னஸ். புரியுறதா? அஜம் அஜேன அஜம் விபுத்தியதே எங்க படிச்சோம்? யாருமே சம்மரியில கொண்டு வரல, ஏன்னு தெரியல. ஆனா ரொம்ப முக்கியமா இருக்கிறது அஜேன அஜம் விபுத்தியதே. அகல்பகமஜம் ஞானம் ஞேயா பின்னம் பிரசக்ஷ்யதே பிரம்மஜ்ஞேயமஜம் நித்யம் அஜேனாஜம் விபுத்தியதே. 3:33 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 3:33 படிச்சுட்டோமா விட்டுட்டோமா? படிச்சோமே. அப்போ என்ன நடக்கிறது இல்லையா? தெரிஞ்சுக்கிறவன் உண்மையை தெரிஞ்சுக்கிறவன் யாரு? துரியம் கான்சியஸ்னஸ். தெரிஞ்சுக்கப்படுறது என்னது? துரியம் கான்சியஸ்னஸ். நடுவில் இருக்கக்கூடிய கல்வி என்னது? துரியம் கான்சியஸ்னஸ். therefore துரியம் துரியத்தை துரியத்தினால் தெரிஞ்சுக்கிறது. ஆத்மா ஆத்மாவை ஆத்மாவினால் தெரிஞ்சுக்கிறது. கான்சியஸ்னஸ் நோஸ் கான்சியஸ்னஸ் த்ரூ கான்சியஸ்னஸ். இதென்ன சொல்லணும்? அஜேன அஜம் விபுத்தியதே. இது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். அதனால எல்லாரும் இது மட்டும் சம்மரியில வரல. ஒரே ஒண்ணு பண்ணக்கூடாது. உங்க சம்மரி ஒண்ணு சொல்லலைன்னா ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, பண்ணாலும் செல்லாது. நிஜமாவே நீங்க ஆட் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே சொல்லிக்கலாம். எசன்ஸ், அத்வைத்தத்தோட எசன்ஸ் என்னது? இங்க பாருங்க, அழகா சொல்றா பாருங்க. நகிஞ்சித் ஜாயதே ஜீவஹா சம்பவோ அஸ்ய ந வித்யதே ஏதத் உத்தமம் சத்தியம்
எத்திர கிஞ்சின்ன ஜாயத்தே, எதுவுமே வரல, அது ஜீவனும் வரல, ஜெகத்தும் வரல. அப்ப என்னது இருக்கிறது? ஒரு துரியம் தான். அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? துரியமா இருந்து கொண்டு துரியத்து மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அப்படி அப்படி சொன்னா அழகா இருக்கும்ல, அது ஞானம். புரியுறதோ? அப்ப என்ன அர்த்தம்? இப்படி இப்படி சொன்னா கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ்னால தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இருக்கிறது கான்சியஸ் ஒண்ணுதானே அப்படின்னு தோன்றதா இல்லையா உங்களுக்கு? அவ்வளவுதான். அதுதான் அங்க சொல்லித்து, எங்க அத்வைத பிரகரணத்துல சொல்லித்து. இப்போ என்ன சொல்றாரு? நேய அபின்னம். ஓகே, நேய அபின்னம் எப்படி தெரிஞ்சுக்கிறாரு? தெரிஞ்சுக்கக்கூடிய எதை தெரிந்து கொள்ளணுமோ நேயம், அதுவும் தெரிஞ்சுக்கிறவரும் வேறு வேறு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறார். எதை வச்சு தெரிஞ்சுக்கிறாரு இல்லையா? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதே துரியம் தான். புரியுறதா? தேர்ஃபோர் ஓகே, அதே மாதிரி ஆத்மபோதத்துல வரும் ஞாத்ருஞான நேய பேதஹா அப்படி இல்லைன்னு வரும். அப்போ பிரமாதா பிரமேயம் பிரமாணம்ங்கிற பேதம் இருக்கா இல்லையா? நிஜமாவே இல்ல. அத்வைத பிரகரணம் முறிக்க கூடாது. என்ன பார்த்து ஏதாவது வீட்டுல படிச்சுட்டு யோசிச்சுட்டு வா. அத்வைத்தம்னு சொன்னா எங்க பேதம் இருக்கும்? பேதம் இருக்காது இல்லையா? அப்ப பிரமாதாங்கிறது உண்மையிலே என்னது? துரியம் ஆத்மா. பிரமேயம்ங்கிறது என்னது? ஆத்மா இல்லையா? அப்போ பிரமாண பிரமாத திரிபுட்டிங்கிறது ஆத்மா, கான்சியஸ்னஸ், துரியம். கரெக்டா? அப்போ கௌடபாதர் இந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்றாரு அப்படின்னா, பகவானுடைய அத்வைத ஞானம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொன்னோம் இல்லையா, அல்ல பிரம்ம ஜீவ ஐக்கியம் சொன்னோம் இல்லையா, அந்த ஐக்கியம் எப்படிப்பட்ட ஞானமா இருக்கும்? இருக்கிறதா? இந்த துரிய ஞானம், துரியம், துரியத்தினால துரியத்தையே தெரிந்து துரியமா இருக்குன்னு இருக்குமா? இப்படி குளோரிஃபை பண்றார் ஞானத்தை. புரியுறதா உங்களுக்கு? ஃபாலோ பண்ண முடியுறதா? சரி. தேர்ஃபோர் ஓகே, ஞானேன ஞேயா. ஞேயம்னா எதை தெரிந்து கொள்ள போறோமோ, ஞானேன ஞானத்தினால. ஓகே, இந்த இந்த எதை கூட கம்பேர் பண்றாரு? ஞானேன ஆகாஷ கல்பேன. இப்போ ஞானம்ங்கிறது துரிய ஞானம். எதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்? துரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிற ஆள் யாரு? துரியம். எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்? துரியம். ஞானம், ஞாதா, நேயம் எல்லாம் என்னது? எல்லாம் ஒரே துரியம் தான், ஒரே ஆத்மா தான். ஓகே, அப்போ இந்த துரியம் எது கூட கம்பேர் பண்றீங்க? ஆகாஷ கல்பேன. கல்பேன அப்படின்னு சொன்ன வெரி க்ளோஸ் டு ஆகாசம் போல. ஆகாசம் தான் சைத்தன்யம் அல்லது துரியம் அல்லது கான்சியஸ்னஸுக்கு நியரஸ்ட் எக்ஸாம்பிளா. புரியுறதோ? அப்போ இந்த துரியம், இந்த சைத்தன்யமானது கான்சியஸ்னஸ் எதை சொல்றோமோ அந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டேன்னா, ஆகாஷ கல்பேன ஆகாஷ துல்லியம் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம். திருஷ்யத்துல தர்ப்பணத்துல ஏற்படக்கூடிய திருஷ்யம் போல அப்படி சொன்னோம் இல்லையா? அப்போ ஆகாசம். அப்போ இந்த துரியம் எது போல் குணப்படுறாரு? ஆகாஷ கல்பேன. தேர்ஃபோர் என்ன எடுத்துப்போ? ஆத்மா ஆகாசம் போல அது என்ன ஆயிடுறது? எதை தெரிஞ்சுக்கிறது இல்லையா? அப்ப ஆத்மா ஆகாசம் போல அப்படின்னு சொல்லும் போது பரமாத்மா எப்படி இருப்பாரு? பரமாத்மாங்கிறது என்னது? இப்போ ஜீவாத்மாவும் ஆத்மா, பரமாத்மாவும் ஆத்மா, அதுல டவுட் இல்லையா? இப்போ அப்போ ஆத்மா அல்லது பரமாத்மா ஆகாசம் போல, இல்ல ஆத்மா ஆகாசம் போலன்னா ஜீவாத்மாவும் ஆகாசம் போல. அப்போ ஜீவாத்மா ஆகாசம் போல இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஆகாசம் போல இருக்கக்கூடிய பரமாத்மாவை ஆகாசம் போல இருக்கக்கூடிய ஆத்மா மூலியமா ஆகாசம் போல இருக்க ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது. கரெக்டா? அப்படியே மங்களாச்சரணம், அப்படியே நமஸ்காரா நமஸ்காரமே அப்படியே போயிடலான்னு பாக்குறீங்களா? இது ஆச்சாரியா. ஞானேன ஆகாஷ கல்பேன தர்மான் தர்மான்யஹ தர்ம அன்யஹ ககனோபமான். புரியுறதோ? இந்த இடத்துல தர்மான்கிற சொல்லுக்கு
ஜீவான்னு அர்த்தம். புரியுதோ? தர்மாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஜீவா. என்ன எக்ஸாம்பிள்? திருஷ்டாந்தம் என்னது? திருஷ்டாந்தம் என்னது? ஆகாஷ திருஷ்டாந்தம். இப்போ ஜீவாத்மா, பரமாத்மா, துரியம் ஆத்மா, பிரமாதா பிரமேயம் பிரமாணம் துரிய ஆத்மா. இந்த துரிய ஆத்மா ஆகாசம் போலன்னு சொன்னா, ஆகாசம் போல இருக்கக்கூடிய ஆத்மா ஆகாசம் போல இருக்கக்கூடிய ஆத்மாவை ஆகாசம் போல இருக்கக்கூடிய ஆத்மாவனால தெரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கிறது? ஆகாசம் போல இருக்க ஆத்மாவா இருக்கு. கரெக்டா? ஒண்ணு தானே சொல்றேன் இல்லைங்க? அததான் அவரும் சொல்றாரு. புரியுறதா? தர்மான்னு சொன்னா ஜீவா. ஓஹோ, அப்போ என்ன ஆயிடுறது இப்போ? ஓகே ஓகே ஓகே. அப்போ பல ஜீவா இருக்கு இல்லையா? தர்மான்னா ஜீவா, பல ஜீவா இருக்கு இல்லையா? அது அப்போ என்ன ஆயிடுறது? இப்போ பல ஜீவா இருக்கிறது, இந்த பரமாத்மா எல்லா ஜீவாலும் தெரிஞ்சுக்கிறது. அப்படின்னா என்ன ஆயிடுறது? இப்போ திரும்பியும் துவைத்தமா அத்வைத்தமா? பல ஜீவான்னு சொன்னாலே அதனால ஜீவ தர்மான எது கூட ஒப்பிடுறாரு? ககன உபமாக. ககனம்னா என்னது? ககனம்னா என்னது? ஆகாசம். ககனம்னாலும் ஆகாசம். புரியுறதா? ஏன் ஆகாசத்தை கூட கம்பேர் பண்ணோம்? ஏன் ஆகாசத்தை கூட கம்பேர் பண்ணோம்னா, கான்சியஸ்னஸ் அல்லது சைத்தன்யமும் ஆகாசமும் ரெண்டுமே ஆகாரமற்றது, ரெண்டுமே பிளவற்றது, ரெண்டுமே ரூபமற்றது, சப்தமற்றது, ரெண்டுமே அசப்தம், ரெண்டுமே அசங்கம். அசங்கம் புரியுறதா? அசப்தம் சொல்லக்கூடாது. ரெண்டுமே என்னது? சர்வகதம். இதெல்லாம் காமனாலிட்டிஸ் இருக்கிறதுனால அதை வச்சு ஒப்பிடுறாரு. ஆகாஷ துல்லியம் இது ஏதத்து துரிய அத்வைத்தம். துரிய அத்வைத்தத்தை என்ன பண்றோம்? ஆகாசத்தை கூட கம்பேர் பண்ணி. ஓகே, சரி, என்ன ஆகும்? ஆகாசத்தை கூட கம்பேர் பண்ணா என்ன ஆகும்? என்ன ஆகும்னு சொன்னா, இருக்கிறது ஒரு ஆகாசம், அதுல பிளவு கிடையாது, அதுல வேற வேற ஆகாசம் கிடையாது. அப்போ ஜீவாத்மாவை ஆகாசத்தை கூட கம்பேர் பண்றதுனால, பரமாத்மாவை ஆகாசத்துக்கு கம்பேர் பண்றதுனால என்ன மெசேஜ் வருது? ஜீவாத்மா பரமாத்மாங்கிறது ரெண்டு வேற வேற கிடையாது. ஆகாசத்து மாதிரியே ஒரு ஆகாசம் பிளவுபடாம இருக்கிறது, எங்கேயுமே டிவிஷன் கிடையாதுன்னு சொல்றதுக்காக எந்த கட்டாகாச மகாகாசம் அங்க யுக்தியா என்னது? கட்டாகாச மகாகாசம் எதுக்கு எடுத்துட்டாரு? யுக்தியா ஜீவ சிருஷ்டி நிஷேதக்கு எடுத்துட்டாரு. ஓகே, இங்க வந்து கட்டாகாச மகாகாசம் எடுக்காம ஆகாசத்தை எடுத்துட்டு ஆகாச திருஷ்டாந்த ரூபேன ஜீவாத்ம பரமாத்ம பேத ரஹிதா அப்படி நமக்கு டிரைவ் ஆறுதுங்க. therefore ஞானேன ஆகாஷ கல்பேன துரிய ஞானேன துரியேன. புரியுறதா? ஓகே, யாரோட ஞானம்? பரமாத்மா திபதாம்பரம். அவருடைய ஞானம் எப்படி இருக்கிறது? ஆகாசம் போல சைத்தன்யமாக தன்னையும், ஆகாசம் போல சைத்தன்யமாக ஜீவாத்மாவையும் இல்லையா எப்படி தெரிஞ்சின்றிருக்கார்? அபின்னமாக தெரிஞ்சின்றிருக்கார். ஓகே, அபின்னமாக தெரிந்து அத்வைத ஞானத்துல சம்புத்தா. சம்புத்தகான என்ன அர்த்தம்? சம்யக் புத்தா. புத்தா அப்படின்னு திட்டுவோம், அந்த புத்து இல்ல இங்க. புத்தா அப்படின்னா நன்கு தெரிந்தவர். அதனால ஞானி இது அர்த்தா, ப்ராப்பரா முறையாக தெரிந்து கொண்டவர். சம்யக் ஞானம் இது அர்த்தா. புரியுறதா? therefore என்ன? ஆகாஷ துல்லிய சைத்தன்யம். ஆகாஷ துல்லிய சைத்தன்யேன ஆகாஷ துல்லிய சைத்தன்யம் வேத சம்புத்தா. அதேதான் சொல்றேன். ஆகாஷ துல்லிய சைத்தன்யம் ஆகாஷ துல்லிய சைத்தன்யேன அல்லது ஞானேன ஆகாஷ துல்லிய சைத்தன்யம் வேத. ஆத்மா ஆத்மாவை ஆத்மா ஆத்மாவை கொண்டு தெரிந்து கொண்டது. அதுதான் சொன்னேன். அதுக்கு என்ன? இப்போ ஸ்பேஸ் எக்ஸாம்பிள் கொடுத்ததுனால
எங்கெல்லாம் வந்து சைத்தன்யம் வருதோ சைத்தன்யம் ஆகாசம் போல சைத்தன்யம், ஆகாசம் போல சைத்தன்யம் ஆட் பண்றார். அப்படிப்பட்ட ஞானம் உடையவரான் நாராயணர். நாராயணர் நமஸ்காரம்னு சொன்னா போறாதா? நாராயணருக்கு ஞானம் இருதுன்னு சொன்னா போறாதா? இவ்வளோ சொல்லணுமா? மை டியர், இது பிரதிஜ்ஞா ஸ்லோகம். இந்த பிரகரணத்துக்கான மங்களச்சரணம் இல்ல, பிரதிஜ்ஞா ஸ்லோகம். என்ன பிரதிஜ்ஞா ஏற்படுறது? இது வந்து இருக்கிறது ஒண்ணுதான், எங்கேயுமே ரெண்டு கிடையாது. எந்த ஸ்பேஸ் எக்ஸாம்பிளா எடுத்துட்டு இருக்கோம், அந்த ஸ்பேஸ் என்னது? ஒண்ணுதான் இல்ல. அந்த ஸ்பேஸ் என்னதுன்னு கேட்டா ஒண்ணுதானா? ஸ்பேஸ்ங்கிறது ஆல்சோ என்னது? துரியம் தான். எப்பா நல்லா பாலிஷ் பண்ணிட்டு வாங்க இல்லையா? ஆகாசம் மட்டும் என்னது? நல்லா புரியுறதா உங்களுக்கு? ஏதஸ்மாத் ஆத்மனஹ ஆகாஷ சம்பூதஹ. ஓகே, therefore ஆக மொத்தம் இருக்கிறது சொல்லிட்டோம் இல்லையா? தர்மான் அப்படின்னு சொன்னா, ஓகே, தர்மான்யா அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன வருது? ஜீவாத்மான்னு வருது. ககன உபமான். உபமான்னா ஒப்பிடுறது. ஜீவாத்மா எப்படி ஆகாசம் போலையோ, ஓகே, பரமாத்மா ஆல்சோ, துரியம் ஆல்சோ அதே ஆகாசம் போல. நேய அபின்னம், அபின்னம் சம்புத்தா. அப்படிப்பட்ட அறிவு உடையக்கூடிய நாராயணராக இருக்கக்கூடிய ஆதிகுருவா இருக்கக்கூடிய இவருக்கு நமஸ்காரோமி. என்ன பண்ணிட்டார்? இப்போ ஈஸ்வர நமஸ்காரம் பண்ணிட்டார், குரு நமஸ்காரம் பண்ணிட்டார், ஞான நமஸ்காரம் பண்ணிட்டார், அப்புறம் தனக்கே தான் நமஸ்காரம் பண்ணிட்டார். அதனால நமக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டார் சொல்லலாமா? நமக்கெல்லாம் சொன்னா அகம்பாவத்துல சொல்லக்கூடாது. எதுல சொல்லணும்? அறிவுல. நான் துரியம்னு புரிஞ்சதுனால துரிய நமஸ்காரத்துக்குனால துரிய நமஸ்காரம் பண்ணலாம் இல்லையா? கிளியரா இருக்கா? ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இத கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நேரம் வேணும், அதனால அடுத்த ஸ்லோகத்துக்கு போல. கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க, சரியா? இப்போ கணேஷ்ஜி இதை பிளே பண்ணுங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமா ஒன்று ரெண்டா முடிச்சாதான் இது எல்லாரோட இது முடியும். என்ன? கணேஷ்ஜியோடைய அத்வைத பிரகரணம் சம்மரி. இருக்கா ஜி உங்கள்கிட்ட? This is a declaration by Mandukya Upanishad. All existing are Brahman. Sarvaham Etat Brahma. So this is a simple but only summary. Whichever is existing, we negate. That is not existing. When we say it is not existing, we say Nat Chayate. ஒன்றுமே இல்லை. அதாவது ஏதாவது ஒன்று வந்தால் தானே இல்லை என்று சொல்ல வேண்டும். அத்வைத சித்தி அஜாத்தம் என்று கூறி இருப்பது ஒன்று மட்டுமே, வேறு ஒன்றுமே வரவில்லை என்று கூறுகிறது. இருப்பு மட்டுமே இருக்கிறது என்பதிலிருந்து only pure existence only exists and this is you. So to understand, you are the only truth or Paramatma. இப்போ சாந்தம் சிவம் அத்வைதம் ச ஆத்மா இது துரியம். இது ஏழாவது மந்திரத்துல நத்வைதம் பிரபஞ்ச உபசமம். பிரபஞ்சம் என்பது ஒன்று கிடையாது, இருப்பது அத்வைதம் மட்டுமே. இருப்பது ஒன்று துரியம் மட்டுமே, சம்சாரம் என்று ஒன்றும் கிடையாது. அப்படி அத்வைத்தம் மட்டுமே இருக்குமையானால் பரமாத்ம மட்டுமே உள்ளது. ஏது முமுட்சு, ஏது சம்சாரம், ஏது முக்தி ஒன்றுமே இல்லை. இதிலிருந்து நாம் பயப்படும் கடவுளையும் அபவாதம் இல்லை என்று செய்துவிட்டோம். இதை நாம் அறிவினால் கொண்டு கொள்ள வேண்டும். சுருக்கமாக பகவான் அத்வைத ஸ்வரூபம், துரிய ஸ்வரூபம் அண்ட் என்னுடைய ஸ்வரூபம். நானாக இருந்து நானாகிய இந்த ஸ்வரூபனை ஈஸ்வரனை வழிபட வேண்டும். ஆச்சாரியர் முதலில் யார் தன்னையும் பகவானையும் வெவ்வேறாக பார்த்து தன்னை தாழ்த்துக் கொள்கிறானோ அவன் கிருப்பணன், அதாவது ஹெல்ப்லெஸ் அப்படின்னு போடுறான்.
எது காரண காரியத்திலிருந்து விடுபட்டதோ அது அத்வைதம். காரிய விலட்சண காரண விலட்சண அப்படி துரியம், அது மட்டுமே பகவான். அதுதான் நான். நான் கால அதீதம், காலத்தில் இருந்து விடுபட்டவன். நான் காலத்திற்கு அதிஷ்டானம், அதிஷ்டானம் பேசிஸ். எனவே நான் காரண காரிய அதீதா. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இப்போது காரியம் என்பது ஒரு ஜீவாத்மா. இந்த ஜீவன் ஜெகத்தில் இருக்கிறது, இந்த ஜெகத் ஜீவனின் அதிஷ்டானம். இப்படி இரண்டும் வந்திருக்கிறது என்றால் காரணம் ஈஸ்வரன். மேலே கண்டபடி காரியமே இல்லை என்றால் காரணமும் இல்லை என்று ஆகிவிடும். To avoid confusion, whatever has manifested is karyam, and from where it is born is karanam. Now யுக்தியால் by logic ஜீவ ஜெகத் சிருஷ்டியை நிஷேதம் செய்ய வேண்டும். அக்ஷரம் சத்யம் ஹேது திருஷ்டாந்தः ஜெகத் பிரபஞ்ச அவித்யா திருஷ்யத்வாத் தவி தத்வாத் ஸ்வப்னவத். திருஷ்டாந்தத்தில் கடாகாசம் மகாகாசம், பானையில் உள்ள ஸ்பேஸும் ஆகாசத்துல ஸ்பேஸும் ஆச்சாரியா காட்டி வேற ஒன்றுமே இல்லை என்று நிரூபிக்கிறார். கடாகாசத்துக்கு எப்படி குணங்கள் தவறாக கற்பிக்கப்பட்டுள்ளதோ அதே போல நாம் இந்த ஜீவாத்மாவையும் தவறாக புரிந்து விட்டுள்ளோம். ஏன்னா ஆகாரமா ரெண்டு இருக்க முடியாது, ஆகாசம் எப்போதுமே ஒன்றுதான் இருக்க முடியும். இந்த கடாகாசத்துல உற்பத்தி, எனவே கடாகாசத்துல உற்பத்திங்கிறது ஒண்ணு கிடையாது, நாசங்கிறது ஒண்ணு கிடையாது, தோஷமும் இருக்க முடியாது, விசேஷமும் இருக்க முடியாது, சம்பந்தமும் இருக்க முடியாது. அதே மாதிரி ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு ஒரு இருக்க முடியாது. எதை ஜீவாத்மா என்று கூறுகிறோம்? பரமாத்மாவை உடல் மனது என்ற கோணத்தில் பார்க்கும்போது ஜீவாத்மா அப்படி தோன்றும். எனவே ஜீவாத்மா ஒன்று வரவே இல்லை என்று யுக்தியால் புரிய வைக்கிறார். அடுத்தது ஜெகத்தை எடுத்துட்டோம்னா வைத்திய பிரகடனத்துல சொப்ன சித்தாந்தத்தை எடுத்து கனவுல எப்படி பிரபஞ்சம் தோன்றியதோ அதே மாதிரி எல்லாம் சொப்ன திருஷ்டவத்து. எப்படி ஜெகத் சிருஷ்டியும் அஜாதம் அப்படி, இதில் கேது மாயை, எனவே ஜெகத்தும் ஒரு தோற்றம் மட்டுமே. இப்படி யுக்தியினால் ஜெகத்தையும் இல்லை என்று நிரூபிக்கிறது. இப்படி ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று இருப்பது மட்டும் இல்லை, இருப்பது ஒன்று மட்டும் துரியம் மட்டுமே. இப்படி அத்வைதத்தை நிலைநாட்டுகிறோம். இப்போது ஸ்ருதி மூலமாக ஆச்சாரியர் ஜீவ சிருஷ்டியை நிஷேதம் செய்கிறார். தத்துவமசி பரமாத்மா பிரம்ம. இப்படி ஜீவாத்மா is equal to Paramatma is stated. If Paramatma has not appeared at all, then where does Jivatma come from? So a separate Jivatma is also negated. அடுத்து ஸ்ருதியால் ஜெகத் சிருஷ்டி நிஷேதா பார்ப்போம். ஸ்ருதியில் பஞ்சீகரணம், தத்துவபோதம், திரிகரணம், சத்தோக்கியம் என்ற 30 முறைகள் கூறப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் ஒரு பக்தி ஏற்பட மட்டுமே கூறப்பட்டுள்ளன. இப்படி கூறிவிட்டு ஆனந்தம் ஆத்மா என்று சத்தியஞ்ச அபவது, சத்தியம் அபவது என்று கூறுகிறது. அஜாயமானோ பகுதா விஜாயதே. இப்படி சிருஷ்டி பற்றி கூறினாலும் உபனிஷத் வாக்கியமே இதை நெகேட் செய்கிறது. Therefore, Jagat has not come into existence. Therefore, Jagat சிருஷ்டி அஜாதகம், மாயிகம், சப்னவத். எனவே உலகமும் ஜீவனும் உருவாகவில்லை. எனவே காரியம் என்பது இல்லை. காரியமே இல்லைன்னா காரணமும் இல்லை. இருப்பது அத்வைதம், துரியம் மட்டுமே. இதை நாம் குருமுகமாக தியானத்தினால் மட்டுமே அறிய முடியும். எங்கே ஜாதகம் இருக்குமோ அங்கே வைத்தம் இருக்கிறது. இது சம்சார துக்க காரணம். இதற்கு நமது மனசே காரணம். இந்த மனசை ஆத்ம சத்தியானுபோதேன மனோநாசம் செய்ய வேண்டும். எந்த மனசுல துவைத்தம் உண்மை என்று தவறாக புரிந்து கொண்டு எல்லா விதமான சம்சார கட்டங்களை அனுபவிக்கிறோமோ அந்த மனசை தியானத்தினால் தெரிவது அனைத்தும் ஒரு தோற்றமே, அந்த மனதும் ஒரு தோற்றமே என்று உணர்ந்து அமனச பாவத்தை நிலைத்திருக்க வேண்டும். இப்படி இருப்பவனுக்கு அமனஸ்தக சிதப்பிரக்ஞன் அப்படின்னு பெயர். இதற்கு மனோநாசக என்றும் பெயர். முதலில் மனசு என்பது நாமரூபா வித்யா பெற்றது. பானையை போன்று ஒரு நாமரூபம். இப்படி எல்லா சிருஷ்டியும் மனதும் நாமரூப வித்யா என்று உறுதிப்படுத்துகிறது. இப்படி துவைத்தம் சம்சாரம் என்றால் சம்சார நிவர்த்தி அத்வைத்தம் என்றது. அப்படி அத்வைத சித்தி ஏற்படுகிறது. அப்படி அத்வைத சித்தி அடைந்த பிறகும் ஜெகத் அப்படியே தான் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஷியலா இருக்கும். எனவே இது அஸ்பர்ஷகன், அது இருந்து கூட என்னை பாதிக்க முடியாது. நான் ஆத்ம பரமார்த்திக சத்தம், அப்சல்யூட் ரியாலிட்டி, ஆத்ம பரமார்த்திக சத்தியம், அதுதான் நான். இப்படி சர்வமும் நிஷேதமாகி
பிரம்ம பாவம் துரிய பாவம் ஏற்படுகிறது. இப்படி ஸ்ரீ கௌடபாதாச்சாரிய அத்வைதாக்கியம் திருத்தீய பிரகரணம் சமாப்தः. தன்யவாதः. வெரி குட். சம்மரி சரியா பண்ணலன்னா இப்படிதான் வந்து உட்காந்துக்கணும் பக்கத்துல. வெரி குட், வெரி குட் கணேஷ்ஜி, வெரி குட். நீங்க இருக்கீங்க ஆன்லைன்ல. சரி, யாரு அவர்? இல்லை, ஜெயராமன்ஜி ஏதாவது ஆரம்பிச்சிருக்காராப்பா? இல்லை இல்லையா? சரி, உள்ள போட்டுருவோம் திரும்பி. என்ன வருது? சரஸ்வதிமா அங்கேயே உட்காந்துக்கங்க, மைக் அங்கே கொடுப்பா. அங்கேயே உட்காந்துங்க, மைக் உட்காந்துன்னே சொல்லுங்கம்மா. உங்களோட கம்ஃபர்ட் தான்மா. பரவாயில்லையே, கரெக்டா பண்றியே. முக்கியமான பிரகடனம் நல்ல காரிகைகளும் ஆழ்ந்த கருத்துக்களும் உடையது. அத்வைத பிரகடனத்தில் முதல் காரிகையானது துவைத்தத்தினுடைய நிந்தனையுடன் துவங்கியது. முதல் காரிகை துவைத்தா, அதாவது இருமையை நிந்தனை செய்யப்பட்டுள்ளது. நமது மனத்திற்கு துயரம் வர இருமையே காரணமாக உள்ளது. துவைத்தா துவை அயம் பவதி, அதாவது இருமையில் இருந்துதான் பயம் ஏற்படுகிறது. சம்சாரத்திற்கு காரணம் இருமை. இருமையிலேயே பெருமை இருமை என்னவென்றால் ஈஸ்வரனை நாம் வேண்டமாக நினைத்து உபாசனை செய்தார். உபாசகர்கள் என்ன செய்கிறார்கள்? நான் இப்போது தோன்றிய பிரம்மத்தை தியானம் செய்து கொண்டுள்ளேன், பிறகு தியானத்தின் பலனாக தோன்றாத பிரம்மத்துடன் ஐக்கியமாவேன் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் திருப்படாக பரிதாபத்திற்கு உரியவர்கள் என்று ஆசிரியர் கூறியுள்ளார். அடுத்து அத்வைத அஜாதி அல்லது அத்வைத தத்துவம் பேசப்படுகின்றது. அத்வைத்தம் அல்லது பிரம்மம் பிறக்கவில்லை, பிரம்மா ஒன்றுதான் உள்ளது என்று கூறியுள்ளார் ஆசிரியர். அதோ பஷ்யாமிய கார்பண்யம், உயரமற்ற தத்துவத்தை நான் இனி சொல்லப் போகிறேன் என்று கூறி அஜாதிவாதம் என்ற ஒரு வாதத்தை ஆசிரியர் அறிமுகப்படுத்தினார். ஜாதி என்றால் பிறப்பு, அஜாதி என்றால் பிறப்பற்றது, ஜன்மமற்றது. இங்கு ஆசிரியர் பிரம்ம அஜாதி என்று நிலைநாட்டப் போகிறார். பலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பிரம்மன் எங்கோ அமர்ந்து கொண்டு இந்த உலகத்தை பிறப்பித்துள்ளார் என்பதாகும். மற்ற சிலரின் கருத்து பிரம்மனே உலகமாக பிறந்துள்ளது என்பதாகும். இவை இரண்டும் நிராகரணம் செய்யப்பட்டது. பிரம்மனும் ஜகத்தாக பிறக்கவில்லை, பிரம்மனிடம் இருந்தும் இந்த உலகம் பிறக்கவில்லை என்று கூறியுள்ளார். பிரம்மனிடம் இருந்து எதுவும் பிறக்கவில்லை என்று சொன்னால், இந்த உலகத்தில் இரண்டு தத்துவம் நாம் அனுபவிக்கின்றோம். ஒன்று ஜீவர்களாகிய நாம், மற்றொன்று ஜகத் என்ற இந்த உலகம். அதாவது அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள், போக்தா அண்ட் போக்கியம். சாஸ்திரம் என்ன சொல்கிறது? ஜீவன் அண்ட் ஜகத் அனுபவத்தில் உள்ளது, பொய்யாக தோன்றிக் கொண்டுள்ளது, ஆனால் உண்மையில் தோன்றவில்லை. சாஸ்திரம் ஜீவன் ஜகத் தோன்றவில்லை என்று நிராகரணம் செய்துள்ளது. யுக்தி அல்லது தர்க்கம் மூலமாக ஜீவன் தோன்றவில்லை என்று நிலைநாட்டியுள்ளார் ஆசிரியர். இங்கு ஆசிரியர் ஆகாச திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கொள்கிறார். ஆகாசம் என்பது நாம் அனுபவிக்கும் வெட்டவெளி. ஆகாசத்திற்கு உருவம் இல்லை. நாம் விதவிதமான பானைகள் செய்யும் போது அந்த பானைக்குள் ஆகாசம் தோன்றுவது போலும், பானை நகரும் போது ஆகாசம் நகர்வது போலும், பானை அழியும் போது ஆகாசம் அழிவது போலும் தோற்றம் அளிக்கிறதே தவிர உண்மையில் ஆகாசத்திற்கு அழிக்கப்படிதல், நகருதல், பிறத்தல், இறத்தல் கிடையாது. அடுத்த ஆகாசத்திற்கு எப்படி மரணம் இல்லையோ அப்படி ஜீவனுக்கு மரணம் இல்லை. காரணம், ஜீவன் தோன்றவே இல்லை, பிறகு மரணம் எப்படி ஏற்படும்? அடுத்த ஆகாசமானது எந்த தர்மமும் அற்றதாக உள்ளது. அழுக்குகள் எல்லாம் ஆகாசத்தில் இல்லை. வாயு அல்லது பிருத்திவியில் உள்ள தர்மங்கள் எல்லாம் ஆகாசத்தின் மீது ஏற்றி வைக்கப்படுகிறது. அதுபோல சரீர தர்மங்களான துக்கம், சுகம் என்ற தர்மங்கள் எல்லாம் ஜீவனுக்கு இல்லை. சரீர தர்மங்கள் எல்லாம் ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஜீவனுக்கு பேதம் இல்லை என்று கூறப்பட்டது. இந்த ஆகாசத்தை உதாரணமாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. 10 பானைகள் வேறு வேறு வடிவங்களில் உள்ளன. பானைக்குள் சிறியது பெரியது என்ற பேதம் உள்ளது. ஆனால் வெளியில் இருக்கும் ஆகாசம், பானைக்குள் இருக்கும் ஆகாசம் என்று வெறும் தோற்றமே தவிர ஆகாசத்திற்கு பேதமே இல்லை. அதுபோல ஜீவனுக்குள் பேதம் இல்லை. ஜீவபேதங்கள் எல்லாம் வெறும் தோற்றம் என்று ஜீவபேத திருஷ்டியை ஆசிரியர் நிராகரணம் செய்தார். இறுதியில் பிளவுபடாத ஆகாசம் எவ்விடம் தவறாக தெரிகிறதோ
அதுபோல் புலப்படாத சைத்தன்யம் பல வேதங்களுடன் தெரிகின்றது என்று கௌடபாதர் கூறியுள்ளார். அத்வைதிகளுக்கு விரோதிகள் இல்லை என்று கூறப்பட்டது. பரஸ்பரம் வித்தியந்தே, தைரியம் தான் வித்தியதே. அத்வைதிகளுக்கு துவேஷம் இல்லை. துவைத்தம் இல்லை என்று கூறுபவர்கள் யார் மீது துவேஷம் கொள்ள முடியும்? ஆனால் துவைத்திகள் மற்றவர்களிடம் பொறாமை கொண்டு ஒருவருக்கொருவர் விரோதம் கொள்வார்கள். ஆனால் அத்வைதிகளுக்கு விரோதிகள் இல்லை. அடுத்து யுக்தி அல்லது அறிவின் அடிப்படையில் அந்த சத்தாவது பிரம்மத்தை சார்ந்தது. அந்த சத்தை நாத ரூபங்கள் ஏற்றுவிக்கப்பட்டு இந்த ஜகத்தோடு உள்ளது. இந்த ஜகத்தில் இருந்து சத்தை எடுத்துவிட்டால் ஜகத் என்பது வெறும் நாத ரூபமே என்று யுக்தியின் அடிப்படையில் ஜகத் நிஷேதம் செய்யப்பட்டது. பிறவாதது பிறக்காது, பிறந்தது பிறக்கவும் முடியாது. இந்த உலகம் சத்தியமாக பிறந்துவிட்டால் மோட்சத்தை நாம் அடைய முடியாது. காரணம், இந்த உலகம் உண்மையாகவே இருக்கின்றது, உண்மையிலிருந்து நாம் பிரிந்து வர முடியாது என்று ஜகத்தில் நிஷேதம் செய்யப்பட்டது. இவ்வாறு இரண்டாவது காணியை ஆரம்பித்து 30 வரை அத்வைதம் என்ற தத்துவத்தை பிரம்மா நடத்தியது கூறி ஜீவனும் தோன்றவில்லை, ஜகத்தும் தோன்றவில்லை என்று நிலைநாட்டி இந்த கருத்தை முடித்தார். அடுத்து நிதித்தியாசம் என்ற தலைப்பில் பல கருத்துக்கள் கூறியுள்ளார். முதல் கருத்து அமளி பாவக, அதாவது நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் மனத்தை மனதற்ற தன்மையடக்குதல், அமளி பாவக. இதைத்தான் மனோநாசம் என்று கூறுகிறோம். மனம் மனமற்ற தன்மையை அடைந்து மோட்சம், மனம் மனமற்ற தன்மையை அடைதல் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. மனம் மனமற்ற தன்மையை அடையும் போது இருமையானது அனுபவிக்கப்படுவதில்லை. மனமற்ற தன்மை என்பது மனத்தின் நாசம் அல்ல, மனத்திற்கு வருகின்ற ஒரு மாற்றம். அது மனத்தின் அழிவுக்கு சமமாகிறது. இது ஆத்மஞானம் என்பது ஒன்று. அது மனத்தில் நினைந்து விட்டால், நிலை பெற்று விட்டால், இதற்கு முன் அவரிடம் இருந்த மனம் வேறு, இப்போது இருக்கும் மனம் வேறு. எப்படிப்பட்ட மனம்? தன்னை மந்தப்படுத்துகின்ற மனம் ஆத்ம ஞானத்திற்கு முன்னாடி, தனக்கு அலங்காரமாக இருக்கும் மனம் ஆத்ம ஞானத்திற்கு பிறகு. எனவே அமளி பாவக என்பது மனமற்ற நிலை. இந்த ஆத்ம ஞானத்தினால் மனத்திற்கு வருகின்ற மனம். இரண்டாவது கருத்து ஞானத்தினால் அமளி பாவம். ஞானமே அமலத்துவம். ஞானத்தினால்தான் மனமற்ற தன்மையை அடைய முடியும். ஆத்ம சத்திய அனுபவதனே, அதாவது ஆத்மா தான் சத்தியம் என்ற ஞானத்தினால் ஏற்படுவது அமளி பாவம். அடுத்து நித்யாமனம் ஞானத்திற்கு போடும். நித்யாமனத்தினாலேயே ஞானத்தை அடைய முடியும். இந்த சந்தேகம் எப்போது வரும்? ஞானத்தை நாம் அடைந்த பிறகு மனோநாசம் அடைந்தால் எப்படி பிரம்ம ஞானத்தை அடைய முடியும் என்பது கேள்வி. அதற்கு பதில், மனம் பொய்யாக இருந்தாலும் அது உண்மையை காட்ட வந்தது. உதாரணம், நாம் கண்ணாடியில் பார்க்கும் போது நம் முகத்தை பார்க்கிறோம். உண்மையான முகத்தை பொய்யான கண்ணாடி காட்டுவது போல் பொய்யான மனம் உண்மையான பிரம்மத்தை காட்டும். அடுத்து அஸ்பரச யோகம் என்று ஆத்ம ஞானத்துக்கு பெயர் சூட்டப்பட்டது. ஸ்பரிசம் என்றால் கூறுதல், அஸ்பரிசம் என்றால் தொடாமல் இருத்தல், அதாவது சம்பந்தமற்று இருத்தல். யோகம் என்றால் ஞானம். இந்த ஞானம் எல்லாம் இந்த ஞானம் எல்லா பொருள்களுக்கும் இருக்கும் சம்பந்தத்தை நீக்கிவிடும். பாவம், புண்ணியம், கர்மம், சம்சாரம் என்ற அனைத்திலிருந்தும் சம்பந்தத்தை நீக்கிவிடுகிறது. ஞானத்திலிருந்து ஞான நிஷ்டை அடைய 4 தடைகள் வரும். அதை நீக்கும் உபாயத்தையும் ஆசிரியர் கூறியுள்ளார். 4 தடைகள் என்ன? விஷேகம், லயம், கஷாயம், ரசாசாதன. விஷேகம் என்றால் தேவையற்று மனம் சஞ்சரிப்பது. லயம் என்றால் சோம்பலினால் உறங்கி விடுதல். கஷாயக என்றால் மனத்திற்கு வரும் ஒரு மந்த நிலை, டிப்ரெஷன். ரசசாதக என்றால் மனத்தில் வரும் அமைதிக்கு அடிமையாக. விஷேகத்திற்கு உபாயம் வைராக்கியம், ஞான அபியாசக. லயத்திற்கு உபாயம் அவரவர்கள் தூக்க வரும்போது அதை தவிர்க்க முயற்சிக்க வேண்டும். கஷாயத்தை பொறுமையாக இருந்து அதன் வழியாக சென்று கடக்க வேண்டும். ரசாசாதக என்பது நம் மனத்தில் வரும் கடைசி தடை. இந்த உலகத்தை துடைப்பதால் வரும் அமைதியையும் இன்பத்தையும் நாம் சுவைக்கக்கூடாது. அதையும் துறக்க வேண்டும். அப்போது வருவதுதான் மோட்சம், நித்திய சித்த ஆனந்த சுரூபம். நான் ஆனந்த ரூபத்தில் இருக்கும் ஞானத்திலிருந்து ஆனந்தத்தை அறிவிப்போல் ஆகிவிடுவேன். அனுபவம் நிலையற்றது. நான் எப்படிப்பட்டவன்? மனம் சத் ரஜஸ் தமோல் இருந்தாலும் இந்த மனத்தை பார்க்கின்ற சாட்சி ஞானத்தில் இருப்பதுதான் மோட்சம். 4 தடையையும் நீக்கி பிறகு மோட்சத்தை அடைந்த ஞானிய மனம் எப்படி இருக்கும்? மோட்சத்தை அடைந்த ஞானிய மனம் சொஸ்தம், சாந்தம், சமதேர்வானம், அகத்தியம், சுகம் அண்ட் உத்தமம். அப்படிப்பட்ட ஞானிய மனத்தில் உத்தமமான சுகம் இருக்கும். அந்த சுகம் பெறப்பட்டது தன்னிடத்திலிருந்து வருவது, தன்னை தெரிந்து கொள்ளதான் வருவது என்று ஆசிரியர் நிதித்தியாசத்தில் கருத்துக்களை கூறுகிறார்.
கடைசி காரிகையில் இதுதான் உத்தமமான சத்தியம், ஏதத்தின உத்தமம் சத்தியம், மற்ற அறிவெல்லாம் லட்சியம் அல்ல, இந்த ஞானம் தான், இந்த மோட்சம் தான் லட்சியம் என்று கூறி கௌரவாதர் அத்வைத பிரகடனத்தை முடிக்கின்றார். எக்ஸலன்ட். சின்ன சின்ன குறிப்புகள். ஜெகத் நிஷேதம் அப்படிங்கிற சொல்றேன் இல்லையா, இங்கத்துல என்ன சொல்லணும்னு சொன்னா ஜெகத் சிருஷ்டி நிஷேதம்னு சொல்லணும். ஜெகத் நிஷேதம் ஆல்ரெடி ஆயிடுத்து எங்க வைத்தத்தியத்தில். இங்க என்ன நிஷேதம் பண்றோம்? ஜெகத் சிருஷ்டி நிஷேதம். ஜெகத் வந்தது அப்படின்னு பின்னாடி சொன்னேன் இல்லையா, ஜெகத்து தோன்றி ஒருத்திலிருந்து வந்திருக்கிறதுங்கிறத நிஷேதம் பண்றோம். நம்பர் 1. ரெண்டாவது நிதித்தியாசனம்ங்கிற தலைப்புல அமனி பாவகா வரல. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அமனி பாவகா தான் அல்டிமேட் நாலேஜ். ஞானம் அப்படின்னா அமனி பாவகா. அந்த அமனஸ்தம் ஏற்படுறதுக்கான கடைசி சாதனையாக சிரவண மனனத்துக்கு அப்புறம் பண்றக்கூடியது மனோநிகிரகம் அல்லது நிதித்தியாசனம். அப்படிப்பட்ட நிதித்தியாசனம் பண்ணின மனசு எப்படி இருக்கும்? ஸ்வஸ்தம், சாந்தம், சர்வகர்யம் அப்படி இருக்கும். இப்படி நீங்க பிரிச்சுக்கணும். ஏன்னா நிதித்தியாசனம் அப்படிங்கிறது சாதனையில வரும். அமனஸ்தம் அமனி பாவகா அப்படிங்கிறது ஞானம் அல்லது மோட்சம். இது மட்டும் அந்த வேர்ட்ஸ் மட்டும் அதை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெரி குட். ஹரிவோம். எடுத்து திரும்பி கண்டினியூ பண்ணுவோம். ஹரிவோம். நாளைக்கு காத்தால ஸ்வேதாஸ்வத்திரம் இருக்கும். இன்னைக்கு பிரசாதம் சித்ராவதிமா. கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் பிரசாதம் வாங்கின்னு போடுங்க. காத்தால பூஜை இருக்கும், அபிஷேகம் இருக்கும். ஸ்வேதாஸ்வத்திர கிளாஸ் கேட்குறீங்களோ? நல்ல வண்டர்ஃபுல் உபனிஷத்து. ஸோ அதை நாளைக்கு காத்தால இருக்கும். சரியா? ஹரிவோம்.